Future judiciary, pay attention. So, happy morning. Yeah. Nijamale happy morning, Dana. Yes, sir. Okay. So happy to see the smiling faces. இன்னைக்கு எல்லாம் எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களே எப்படி லீவ் நாளையா ஆன்லைன் நாளையா ஓகே ஃபைன் ஆக்சுவலி இன்னைக்கு நான் ரொம்ப சேடா இருந்தேன் உங்களெல்லாம் பார்த்தோன்னா ஐ ஃபீல் ஹாப்பி மை செல்ஃப் ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் த பிரைட் ஃபேசஸ் இப்போ என்னன்னா நம்ம ஜட்மெண்ட் ரைட்டிங் பார்த்துட்டு இருக்கோம் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியும் இன்னைக்குதான் நான் நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படி யாராவது இருக்கீங்களா ஏன்னா நீங்க எதுவுமே மிஸ் பண்ணல அதனாலதான் சொல்ல வரேன் யாராவது நான் நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா எஸ் மேம் ஓகே சோ வெல்கம் உங்க பேட்ச்க்கு ஸ்டார்டிங் உங்க பேட்ச்னு இல்ல எல்லா பேட்ச்க்குமே ஸ்டார்டிங் நான் வந்து ஜட்மெண்ட் ரைட்டிங்ல தான் மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணுவேன் ரீசன் என்னன்னா அதுக்காக தான் நீங்க மொத்த லாஸுமே படிக்கிறீங்க சோ ஜட்மெண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு ஒரு லாவையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சாதான் அடுத்து நான் பேர் ஆக்டை எடுக்கும் போதோ ஒரு சப்ஜெக்டை எடுக்கும் போதோ அந்த மைண்ட் செட்டோட நம்ம படிப்போம் ஏன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் படிக்காம வந்தாங்கன்னா உண்மையா சொல்றேன் அவங்கள டேப் பண்றது ரொம்ப ஈஸி நம்ம காலேஜ் படிச்ச காரணத்தினால நம்ம எப்படி அங்க ஒழுங்காவும் படிச்சிருக்க மாட்டோம் நான் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் காலேஜ் டைம் நம்ம வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு லா அவ்வளவுதான் சோ அங்க நம்ம என்ன மைண்ட் செட்ல இருப்போம்னா செக்ஷன் 1ல இருந்து 8 வரைக்கும் லைனா நமக்கு தெரியணும் ஒரு 4 செக்ஷன் நம்ம ஸ்கிப் பண்ணா கூட ஒரு இன்செக்யூரிட்டி நமக்கு வந்துரும் ஆனா மோஸ்ட் ஆஃப் த சீனியர்ஸ் யூ டேக் ஈவன் த ஜட்ஜஸ் யூ டேக் எல்லா செக்ஷனும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா ஆனா அவங்களுக்கு எல்லா செக்ஷனையும் யூஸ் பண்ணவும் இன்டர்பிரட் பண்ணவும் தெரியும் ஏதோட எப்படி கனெக்ட் பண்ணணும் ஒரு ஃப்ளோ இருக்குங்க இப்ப நம்ம காவேரி ஆறு மாதிரிதான் வந்து இண்டஸ்ட்ரி வரும் ஓடுமா அப்படி கிடையாது ஒரு கோர்ட்டுக்குன்னு ஒரு ஃப்ளோ இருக்கு அதை நீங்க கத்துக்கிறதுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது மட்டும் கிடையாது நம்ம மெயின்ஸ்ல ஜட்மெண்ட் ரைட்டிங் எழுதலன்னா என்ன ஆகும் போயிட்டு வாடா தம்பி அப்படின்னு அமிச்சிடுவாங்க சோ இதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் தி ஏபிபி ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா ஏபிபி இந்த வாட்டி அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் 10 ரேங்க்லயே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க சோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் ஃபர்ஸ்ட் பிகாஸ் இட் வாஸ் நாட் அ ஈஸி ஜர்னி எல்லாருமே சிசிஏல மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போனவங்க திருப்பி ஏபிபி எழுதினாங்க அதுவும் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் மாறிச்சு பாத்தீங்களா அதுல இருக்கிறவங்க எழுதுனாங்க சோ இன்னும் நமக்கு வந்து ரேங்க் மார்க் லிஸ்ட் தான் வந்திருக்கு ஆனா அந்த மார்க் லிஸ்ட் வச்சு நம்ம சொல்லிடலாம்ல ரேங்க் 4ல இருக்காங்க ரேங்க் 6ல இருக்காங்க 3ல இருக்காங்க 4 அவங்க கண்டிப்பா உள்ள போறாங்க கரெக்டா சோ அதை வச்சு சொல்லிடலாம் பிளஸ் இதுல உங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நடுவுல வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா ஐயோ அந்த தம்பி ரொம்ப முடியாம இருந்திருக்காங்க அவங்க அம்மா போராடுறது கிடையவே கிடையாது ஓகே ஷி மென்ட் டு கிளியர் சிஜே ஆனா தம்பிக்கு உடம்பு சரியில்லைனாலும் அப்பயும் போயிடுச்சு ஆனா இந்த வாட்டி தம்பியும் சரியாயிட்டாரு ஷி ஆல்சோ கிளியர் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு நைட்டு 3 மணி 4 மணி நைட் எல்லாம் தூங்காம படிச்சாங்க பக்கத்துல பிள்ளை பொழைக்குமான்னு தெரியல ஆனா படிச்சு அந்த தம்பி வந்து பேச முடியல பேசுற ஒரு நிமிஷம் அந்த தம்பி என்ன தெரியுமா சொன்னச்சு அவங்க அம்மா கிட்ட அம்மா நீ எப்படியாவது இதை கிளியர் பண்ணி காமிமா அப்படின்னு ஹி டோல்ட் இட் சீம்ஸ் ஓகே சோ பட் ஷி கிளியர் இட்ஸ் வெரி குட் திங் வெரி வெரி ஹாப்பி சோ எல்லா லா எக்ஸ்பர்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி ஏதாவது கஷ்டம் உங்ககிட்ட இருக்கா அப்புறம் எதுக்கு படிக்க மாட்டேங்கிறீங்க ஓகே சோ இதெல்லாம் நினைச்சு பாத்துக்கோங்க அவ்வளவு கஷ்டப்படுறவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸா எப்பயில இருந்து 2019ல இருந்து படிக்கிற ஆளுங்க இவங்க எல்லாம் இப்ப நம்ம வந்துட்டு நோட்டிபிகேஷன் வந்தாதான் நான் படிப்பேன் ஐயோ அடுத்த வருஷம் டிஎன்பிசி கேலண்டர்ல நோட்டிபிகேஷனை பத்தி போடலையே 2019 போடல எக்ஸாம போட்டாங்க 2023ல போடல எக்ஸாம போட்டாங்க 2024ல வரும்னு சொல்லி போட்டுட்டு நடுவுல எக்ஸாமே போடலாம் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க சோ டிஎன்பிசிய நம்பாதீங்க ஒரே ஒரு கேள்வி எனக்கு ஆனா ஒரு விஷயம் தெரியும்பா அப்பையில இருந்து ஒரு கும்பல் கேட்டுட்டு இருந்துச்சு எப்ப நோட்டிபிகேஷன் அது இப்பயும் என்கிட்ட எப்போ நோட்டிபிகேஷன் தான் கேட்டுட்டு ஓகே ஆனா சில பேர்ல மெஜாரிட்டி பேரு சைலண்டா படிச்சிட்டு இருந்தாங்க ஒருத்தர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்டே பண்ணாரு மேம் நாங்க ஒன்னாதான் மேம் படிச்சுட்டு இருந்தோம் அது ஒரு ஷார்ட்ஸா கூட நான் போட்டேன்னு நினைக்கிறேன் ரீக்ரியேட் பண்ணியிருந்தேன் ஒன்னாதான் மேம் படிச்சுட்டு என்ன ஏமாத்திட்டாங்க மேம் அவங்க மட்டும் படிச்சுட்டு ஜெயிடன் இது என்னப்பா நீ படிக்கல அவ்வளவுதான் அவங்க உஷாரா இருந்தாங்க கிளியர் பண்ணி போயிட்டாங்க இட்ஸ் நாட் அ டே இட் இஸ் கன்சிஸ்டன்சி ஒரு ஜட்ஜா இருந்தீங்கன்னா தினம் அந்த ஒர்க்கை பாக்குறதுக்கு உங்களுக்கு ஸ்டாமினா வேணும் அது இப்பையில இருந்து நீங்க பிக்கப் பண்ணாதான் உண்டு ஓகே so future judges let's go to today's judgment writing லக்ன்றது உனக்கு கிடையவே கிடையாது லக் ஃபாலோஸ் ஐ மீன் ஹார்ட் ஒர்க் பின்னாடிதான் லக் ஃபாலோ ஆகும் ஓகே
ஐ வென்ட் ஃபார் அ காலேஜ் ஃபார் ஏஐபியும் என்னது இந்த கெரியர் டெவலப்மெண்ட் கொடுக்கும். எவ்வளவு இன்ஃபார்ம்டா இருக்காங்க. செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறோம்னு தெளிவா இருக்கிறாங்க. ஓகே, அவ்வளவு உஷாரா இருந்தாதான் இந்த உலகத்துல கொஞ்சமாவது குப்பை கொட்ட முடியும். அது எனக்கு லேர்னிங்கா இருந்துச்சு. டன். சோ இந்த கொஸ்டின் வந்து போன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்டா எழுதி இருந்திருப்பீங்க. கரெக்டா? இது மத்திய பிரதேஷ்ல 2009ல கேட்ட கொஸ்டின். நம்ம எப்பயுமே வேற ஸ்டேட்டோட ப்ரீவியஸ் இயர் கண்டிப்பா சால்வ் பண்ணுவோம். ஏன்னா ரிப்பீட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இதை எழுதாதவங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். ஜஸ்ட் பாத்துக்கோங்க ஒரு கதை, இந்த கதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அவ்வளவுதான். ஓகே, சோ பிளெயின்டிஃப் என்ன பண்ணிருக்காங்க? ஓ, கனெக்ட் பண்ணலையா? என்னாச்சு? அங்க லிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், டிஸ்பிளே சரியில்லை. யாராவது ஒருத்தர் லிங்க் பண்ணுங்க. வேர்க்குதுல ஏசி போட்டுக்கலாமா? இல்ல எழுதல. ஜாய்ஸ் அக்காக்கு டிஜே பிளான். ஷீ இஸ் ரைட்டிங் டிஜே திஸ் டைம். டிஜே வந்துரும். 5 years இல்லடா 7 years. எடுத்துட்டு திருப்பி உள்ள போடுறா. ஷாக் அடிக்காது. ஏன் அவளை திட்டுற? ஓகே, ஏசி ரிமோட் எடுறா. சாரி சாரி, டிஸ்பிளே மட்டும் ஒர்க் ஆயிட்டோம். டிஜே மேக்ஸ் வருது அப்படின்றாங்க ஜான்ல. அதுக்கப்புறம் கண்டிப்பா சிஜே போடுவாங்க. சிஜேக்கு வந்து தேர் வெயிட்டிங் ஃபார் சேஞ்சஸ். கவர்மெண்ட் வந்து அந்த ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணும்ல. பெருசா ஒரு சேஞ்சும் இல்ல. 2018 முன்னாடி என்ன இருந்தோ அதை வந்து என்ன அது திருப்பி ரிவைவ் பண்ணும். அது ஒரு நிமிஷம் தான். அதை பண்ணிட்டாங்கன்னா சிஜேக்கு வந்துடும் அடுத்து. ஓகே, ஆனா வந்துருச்சுன்னா அப்ப வந்துட்டு மேம் எப்படி 1 hourல 8 hour தூங்குறது அந்த மாதிரி கதை. எப்படி நான் வந்து மொத்தத்தையுமே ஒரே நாள்ல படிச்சு முடிக்கிறது, 10 நாள்ல எப்படி படிச்சு முடிக்கிறது அப்படின்னு கேட்க கூடாது என்ன. ஓகே, டன். So going to the question, A filed a suit for recovery for rupees 14,000 plus cost of the suit against XYZ on the following facts. So starting என்ன சொல்லிடுறாங்க? ஒரு சூட் போட்டிருக்காங்க. என்னத்துக்கு? 14,000 rupees ரிகவரிக்காக பிளஸ் எனக்கு காஸ்டியும் ரிகவர் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இது என்ன சூட்? பேசிக்கலி மணி சூட்டு ரெக்கவரி ஃபார் மணிக்காக போட்டிருக்காங்க. இதுதானே உங்களோட ஃபர்ஸ்ட் லைன் இருக்கணும். அது உங்களுக்கு தெளிவா தெரியணும். நெக்ஸ்ட் கதை என்ன போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஆன்சிஸ்ட்ரல் கதை. ஃபாதர் நீடட் 10,000 rupees ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப். அவங்க ஒய்ஃபோட ட்ரீட்மெண்ட்டுக்காக 10,000 rupees தேவைப்படுது அவருக்கு. அதனால ஆன் த ரெக்வெஸ்ட் ஆஃப் எஃப் த பிளெயின்டிஃப் ஏ அட்வான்ஸ்ட் a loan of 10,000 rupees டிசம்பர் 2002. சோ எஃப் தான் வந்து ஃபாதர். ஃபாதர் யார்கிட்ட போய் காசு கேக்குறாரு? ஏ கிட்ட போய் பிளெயின்டிஃப் கிட்ட போய் காசு கேக்குறாரு. என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, 10,000 ரூபாய் கொடுங்கன்னு 25 டிசம்பர் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வாங்கியிருக்காரு. 2002 அப்போ வாங்கியிருக்காரு. ஓகே, ஆன் சேம் டே இவர் என்ன பண்றாரு? எஃப் எக்ஸிக்யூட்டட் a promissory note and receipt in favor of the plaintiff stating interest, stipulating interest 1% per month. சோ அந்த ப்ராமிசரி நோட்லயே, ஒரு ப்ராமிசரி நோட்டுங்கிறது என்னது? ஒரு அக்ரிமெண்ட் தானே. அது ஒரு கண்டிஷன், அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் டு ரீபே த மணி. நான் மணியை பே பண்றேன், அதுல 1% இன்ட்ரெஸ்ட்க்கு நான் அக்ரி பண்ணிக்கிறேன். 1% பெர் ஆனம் இல்ல, பெர் மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் அக்ரி பண்ணி ப்ரோ நோட் எழுதி கொடுத்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பிளேன்டிஃப் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கௌண்டன்ட் எம் வாஸ் த ஸ்கிரைப் ஆஃப் தி ப்ரோ நோட் அண்ட் ரிசிப்ட். சோ இந்த மாதிரி ப்ரோ நோட்டை அவரு சொல்லி இன்னொருத்தர் எழுதி அவர் சைன் போட்டிருக்காரு, அவ்வளவுதான். சோ ஸ்கிரைப் யாரா இருந்திருக்காரு? அக்கௌண்டன்ட் எம் தான் வந்து ஸ்கிரைபாக இருந்திருக்காரு. சோ ப்ரோ நோட்னா என்னன்னு தெரியாதவங்க இருந்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல, இத்தனாம் தேதி இந்த டைம்ல நான் உங்ககிட்ட காசு வாங்கியிருக்கேன், நான் திருப்பி இதை இப்ப கொடுத்துடுறேன், அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் டு ரீபே த மணி, நான் காசை திருப்பி தரேன்னு எழுதி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு தான் ப்ரோ நோட். ஓகே, சோ ரொம்ப யோசிக்க தேவையில்லை. Now coming to F, F என்ன சொல்லிருக்காரு? ஃபாதர் orally promised to repay the money within 2 months. அந்த ப்ரோ நோட்ல 2 monthsல பே பண்றேன்னு எழுதல, orally அவர் சொல்லிருக்காரு 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆஃப்டர் 2 months என்ன நடக்குது? plaintiff demanded the money, பட் F என்ன பண்ணிட்டாரு? திருப்பி பே பண்ணல. அப்புறம் ஜான்வரி 2004
2002ல லோன் வாங்கியிருக்காங்க. 2004ல எஃப் டைட், அப்பா செத்து போயிட்டார். ஆஃப்டர் ஹிஸ் டெத் the plaintiff demanded the loan from loan amount orally from மியூட்ல வச்சுக்கோங்க, also through a registered notice written notice அமைச்சிருக்காரு, orally கேட்டிருக்காரு. யார்கிட்ட? defendant XYZ. இந்த XYZ எல்லாம் யாரு? ஃபாதரோட சன்ஸ், அவங்களோட லீகல் ஹேர்ஸ். ஓகே, the defendant did not pay any amount towards the principal or interest. இவங்க என்ன பண்ணாங்க? அப்பா கிட்ட போய் வாங்கிக்கோ, நீ செத்த பிறகு வாங்கிக்கோ, நான் இப்ப தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொடுக்கல. சோ இந்த பிளெயின்டிஃப் என்ன பண்றாங்க? இப்போ filed a suit on 24th December 2005. என்னன்னா கேக்குறாங்க? பிரின்சிபல் அமௌண்ட் 1% per month இன்ட்ரெஸ்ட் போட்டா 3600 rupees. நெக்ஸ்ட் நோட்டீஸ் சார்ஜஸ். சார் நோட்டீஸ் நாங்க உங்களுக்கு அமைச்சிருக்கோம், நோட்டீஸ் சார்ஜஸ் 400 ரூபாய் ஆயிருக்கு. சோ டோட்டல் 14,000 இன்ட்ரெஸ்ட், அதோட 1% per month இன்ட்ரெஸ்ட் from the date of filing the suit till realization. இந்த லாஸ்ட் இது என்னன்னா, மேல இருக்கிறது பிரின்சிபல் 3600. என்னது? கடன் வாங்கினதுல இருந்து சூட் போடுறது வரைக்கும். இதுக்கு பேரு ப்ரீ லிட்டிகேட்னு சொல்லுவோம். ஒரு லிட்டிகேஷன் நடக்கும் போது, ஒரு லிட்டிகேஷனுக்கு முன்னாடி, லிட்டிகேஷனுக்கு அப்புறம் 3 ஸ்டேஜஸ் இருக்கு. சோ ப்ரீ லிட்டிகேஷன்னா எப்போ? நான் கேஸ் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும். சோ எக்ஸிஸ்டிங் லிட்டிகேஷன் அப்படின்னும் போது பென்டேட் லிட்டேட்னு சொல்லுவாங்க. பென்டேட் லிட்டேட்னா லிட்டிகேஷன் நடக்கும்போது, இன்னைக்கு காலைல கேஸ் போடுறீங்க, ஈவினிங் ஜட்மெண்ட் கிடைச்சதா? ட்ரிபியூனல்ல தான் நம்ம அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி சர்வீஸ் ட்ரிபியூனல் இருந்த டைம்ல என்னோட சீனியர் சொல்லுவாரு, நான் வந்து காலையில ஃபைல் பண்ணுவேன், ஈவினிங் ஆர்டர் வாங்குவேன், சாயந்தரம் ஃபீஸ் வாங்க அப்படின்ற மாதிரி கோஸ். அவ்வளவு குவிக்கா இருந்துச்சு லிட்டிகேஷன் டிஸ்போசல். ஓகே, சோ அந்த மாதிரி கிடையாது. அப்போ பெண்டிங் லிட்டிகேஷன் டைம்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்ல, அது நீங்க தானே கொடுக்கணும். சோ அந்த டைம் பிளஸ் உங்களுக்கு ஜட்மெண்ட் கிடைச்சிருது. ஜட்மெண்ட் கிடைச்ச உடனே கையில காசு கிடைச்சுமா? எக்ஸிகியூஷன் ஒண்ணு இருக்குல்ல. சோ அந்த டைம் ரியலைசேஷன் வரைக்கும் இருக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது எல்லாமே இங்க வந்து 1% per monthன்னு போட்டு எனக்கு வந்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளெயின்டிஃப் கேக்குறாங்க. சோ பிளெயின்டிஃப் கேக்கலாம் 1% per monthனா 12%. ஓகே ஜீவிதா ஓகே. சோ அண்ணன் கிட்ட தானே கேக்குற, எவ்வளவு வேணாலும் நீ கேளு, ஆனா ஆஸ் a judge you have to decide properly. சோ என்னென்ன செக்ஷன் எல்லாம் கவர் ஆகுது இன்னைக்கு பார்ப்போம். சோ இன்னைக்கு ஜட்மெண்ட் நீங்க பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் செக்ஷன் அண்டர் சிபிசி, இம்பார்ட்டன்ட் செக்ஷன் அண்டர் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதே மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அண்டர் ஹிந்து சசஷன் ஆக்ட். இது எல்லாமே வெரி குட், எல்லாமே நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. அதுக்குதான் ஜட்மெண்ட் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ லேர்ன் a lot of things. It will be very interesting as well. எங்களுக்கு இல்ல மேம், உங்களுக்கு தான் மேம் இந்த மாதிரி சொல்லாதீங்க. சோ நவ் இவ்வளவு கதை சொல்லியாச்சு. டிஃபெண்டன்ட் என்ன ரிப்ளை கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபெண்டன்ட் நம்பர் 1 and 2 யாரு? எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் சூட்டை கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்ப நம்ம டிஃபெண்டன்ட் நம்பர் 3 Z என்னன்னாரு? வரவே இல்ல. செட் எக்ஸ் பார்ட்டி. செட் எக்ஸ் பார்ட்டினா என்ன அர்த்தம்னா, நீ ஃபர்ஸ்ட் நான் சம்மன் அனுப்புவேன், நீ வரவே இல்ல, நீ கோர்ட்டை மதிக்கவே இல்ல. சொல்லுங்க இலக்கியா. இலக்கிய ஓகே டன். சோ கோர்ட்டை மதிக்கவே இல்ல, நீ என்ன மதிக்காதனால நான் உன்னை மதிக்க மாட்டேன், உன்னை தூக்கி ஷெல்ஃப்ல வச்சுட்டு நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? ஐ வில் பி கண்டக்டிங் த கேஸ். ஃபைனலி உனக்கு அகேன்ஸ்டா வந்தாலும் என்ன பண்ணுவேன்? அத உனக்கு அகேன்ஸ்டா என்ஃபோர்ஸ் பண்ணுவேன், நீ வரலனா போ அப்படின்னு சொல்றதுதான் செட் எக்ஸ் பார்ட்டி. இவரு அப்படியே எக்ஸ் பார்ட்டியாவே மொத்த சூட்டுமே என்ன ஆயிட்டாரு? ரிமைன் ஆயிட்டாரு. ஓகே, நெக்ஸ்ட் டிஃபெண்டன்ட் டினைட் நாலேஜ் ஆஃப் எக்ஸிகியூஷன் or consideration of pro note and alleged that if the loan was taken by their father, he must have repaid it during his lifetime. So என்ன பண்ணிருக்காங்க? எங்களுக்கு தெரியாது, எங்க அப்பா வாங்கலன்னு சொன்னாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. எப்பயுமே ஒரு பிளெயின்ட் சொன்னாங்கன்னா டிராஃப்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி டிஃபெண்டன்ட். ஒரு பேராவையும் டினை பண்ணும். நான் என்ன சொல்லிருப்பேன்? I deny that my father have borrowed any loan அப்படின்னு இருப்பேன். இவங்க என்ன சொல்லிருக்காங்க? எனக்கு நாலேஜ் கிடையாது சார், எனக்கு தெரியாது எங்க அப்பா வாங்கினது அப்படின்றதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எங்க அப்பா அப்படியே வாங்கி இருந்தாலும் என்ன பண்ணிருப்பாரு? காசை கொடுத்திருப்பாரு அப்படின்னு. சோ they did not deny the part of taking loan by the father. ஓகே, அதை நீங்க பாத்துக்கணும். நெக்ஸ்ட், they contended that the pro note was
insufficiently stamped and inadmissible in evidence. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டும் சரி, இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்டும் சரி, செக்ஷன் பை செக்ஷன் படிக்கிற வேஸ்ட். எந்த செக்ஷனை படிக்கணுமோ நம்ம அதை விட்டுட்டு தான் மத்த எல்லாத்தையும் படிப்போம். ஐ டெல் யூ, ஐ மார்க் மை வேர்ட்ஸ். எல்லா எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு மேம் அப்படியா மேம், நீங்க சொல்றதை விட எனக்கு அங்க வலிக்கும். ஐயோ நான் சொல்லி சொல்லி கொடுத்தேனே, இப்படி பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி இருக்கும். தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. சோ நான் என்ன செக்ஷன் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓகே, இன்சபிஷியன்ட்லி ஸ்டாம்ப் ஆயிருந்தது, இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்ததுன்னா அதை எவிடன்ஸா எடுத்துக்க மாட்டாங்க. என்ன செக்ஷன் நம்ம பார்ப்போம். ஆனா இதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. எப்பயுமே ஒரு விதி இருந்தா அதுக்கு என்ன இருக்கும், விதி விலக்கு இருக்கும். சோ அதையுமே நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட், it was alleged that the plaintiff was a money lender. சார் இவர் மணி லெண்டர் சார். he has not complied with the provisions of MP Money Lenders Act. இப்ப தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட். ஏன்னா எம்பி கேஸ்னால அது எம்பி மணி லெண்டர்ஸ், தமிழ்நாடுல இருந்தா தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட். மச்சு சேஞ்சஸ் கிடையாது. நம்ம மணி லெண்டர்ஸ் ஆக்ட்லயும் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் உங்களுக்கு நான் எடுப்பேன். அதுவும் இந்த ஜட்மெண்ட் ரைட்டிங்ல எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகே, சோ he is not entitled to interest and cost. எப்பயுமே மணி லெண்டர்ஸ்னால பிரச்சனை வருதா நீங்க சொல்லுங்க? கொடுக்காதனால பிரச்சனை வந்து நம்ம சொல்லலாம்ப்பா. ஆனா உண்மையை என்ன சொல்லனா, ஒரு ஒரு அளவுக்கு தான் ரத்தத்தை உரியணும். இப்போ ஏதோ ஒரு இப்ப நான் வந்து விவசாயம் பண்றதுக்கு மழை வந்துருச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம், நான் திருப்பி விவசாயம் பண்ணணும், சாகுபடி பண்ணணும்னா எனக்கு காசு வேணும். அதை நம்பிதான் என் மொத்த குடும்பமும் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், என் லைஃப கேம்பிள் பண்ணியாச்சு, கந்து வட்டி கடபார வட்டிக்கு காசை வாங்கி திருப்பி நான் என் உழைப்ப போடுவாங்க. திருப்பி ஏதோ ஒரு பிரச்சனை போயிடுச்சுன்னா அந்த கந்து வட்டி எப்படின்னா பிரின்சிபலை விட அதிகமா போயிடும். அப்போ ஒரு ரெகுலேஷன் வேணும்ல. எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் உயிரை விட்டது இல்ல, இந்தியா விட்டுட்டு தான் ஓடி இருக்காங்க. ஆனா நம்ம சாப்பிடணும்னு கஷ்டப்பட்ட நிறைய பேரு ஃபார்மர்ஸ் உயிரை விட்டுருக்காங்க. கரெக்டா, படிக்கணும்னு லோன் வாங்கினவங்களை அசிங்கப்படுத்தி உயிரை விட்டுருக்காங்க. அதனாலதான் ஸ்ட்ரிக்டா இந்த லாஸ் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, சோ மணி லெண்டர்ஸ் ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, நீங்க மணி லெண்டரா இருந்தா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேல வாங்க கூடாது. இப்போ நீங்க வந்து கோயம்பேட் மார்க்கெட் எல்லாம் போனீங்கன்னா டெய்லி வட்டி பாத்திருக்கீங்களா? நானே ரொம்ப ரீசெண்டா தான் கேள்விப்பட்டேன். ஒரு நாள் வட்டியே நீங்க நிறைய வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும்ன்றது. ஆனா அது கொடுத்தாதான் அவங்களுக்கு வேலை நடக்கும். இவங்களோட உழைப்புல இருந்து ஒரு பாதி வேற ஒருத்தருக்கு தேவையில்லாம போகும். சோ அந்த மாதிரி எல்லாம் ரெகுலேட் பண்ணதான் மணி லெண்டர்ஸ் ஆக்ட். முக்கியமா என்னது, மணி நம்ம கொடுக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அது கீழே, இல்லைன்னா திருப்பி ரீக்ளைம் பண்ண முடியாது. ஓகே, அதான். நெக்ஸ்ட், they stated that their father left no assets. சார் இந்த பையன் எனக்கு வந்து எந்த காசுமே வச்சுட்டு போல, இப்ப இவன் வந்து லோன் வாங்கியிருந்தானா அதை நான் கொடுக்கணுமா? அதுக்கப்புறம் they themselves were very poor agriculture, owing only 2 bighas of land. Therefore if the liability is imposed, இவனுங்க பாரு பாவம் யார் டிராப் பண்ணானே தெரியல இவங்களுக்கு, ஒத்துக்கிட்டாலே நான் வந்து பர் மந்த் 250 rupees கொடுக்குறேன், என் மேல லயபிலிட்டி வந்தாலும் பர் மந்த் 250 கொடுக்குற மாதிரி எனக்கு இன்ஸ்டால்மெண்ட் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு கதை? சோ பிளெயின்டிஃபோட ஸ்டோரி என்னது, யாராவது சிம்பிளா சொல்லுங்க பாப்போம். ஆன்லைன் ஆஃப்லைன் யார் சொல்றீங்க? மேம் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார் ப்ளீஸ். மேடம், பிளெயின்டிஃப் வந்து மணி வந்து அந்த எஃப் ஓட ஃபாதருக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து எஃப் வந்து பிளெயின்டிஃப் கேக்குறாரு மேடம், அமௌண்ட் 10,000. அது உடம்பு சரியில்லை, அவங்க வைஃப். அதான் மேடம் அவங்க கேக்குறாங்க, இவர் கொடுத்துறாரு 10,000 ப்ராமிசரி நோட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துறாரு. அதை எம்னு ஒருத்தருக்காரு, அவரு முன்னாடி உட்காந்து ஃபில்அப் பண்றாரு, ரெசிப்ட் ப்ராமிசரி நோட் ஃபில்அப் பண்றாரு, அவர் எம்னு ஒருத்தர் தான் ஃபில்அப் பண்றாரு மேடம். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து 1% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அப்புறம் இவர் கொடுக்காம கொள்ளாம ஏமாத்திட்டு இருக்காரு. அப்புறம் 2004 மாசம் அவர் இறந்துறாரு மேடம். 2004 வருஷம் அவர் இறந்துறாருங்க. இறந்ததுக்கு அப்புறம் XYZ லீகல் ஹையர்ஸ் வந்து இந்த மாதிரி பணம் அப்பா வாங்கியிருக்காரு, இந்த மாதிரி தரல, 10,000 3,600 வந்து இன்ட்ரெஸ்ட், 1% இன்ட்ரெஸ்ட் பிளஸ் 400 நோட்டீஸ் சார்ஜ், மொத்தம் டோட்டலி 40,000 பே பண்ணணும்னு சொல்லி லீகல் ஹையர்ஸ் அனுப்பியிருக்காங்க மேடம். சூப்பர், வெரி நைஸ். 14,000 பிளஸ் வந்து 1% பே பண்ணணும்னு கேட்டுறாங்க. பிளெயின்டிஃப் கதை சூப்பர். இப்ப டிஃபரெண்ட் கதை ஆஃப்லைன்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இத சம்மப் பண்ண முடியலன்னா நம்ம என்ன ஜட்ஜ்? நீங்களே கேளுங்க. சிம்பிள் தானே, அவ்வளவு அப்சர்வெண்டா இருக்கணும்ல, ஆமாவா இல்லையா? சரி, ஆன்லைன்ல யாராவது ட்ரை பண்ணுங்க. டிஃபரெண்ட் கதை சொல்லுங்க மேம். XYZ வந்து XY வந்து அப்பியர் ஆகுறாங்க, Z வந்து செட் எக்ஸ் பார்ட்டி ஆகுறாங்க.
XY என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா வந்து இந்த மாதிரி எந்த கடனும் வாங்கல. அப்படியே அவங்க லைஃப் டைம்ல வாங்கியிருந்தாலும் எங்க அப்பா வந்து லைஃப் டைம்லயே வந்து இல்ல பே எங்க அப்பா பண்ணிருப்பாங்க. எந்த கடனும் வாங்கலன்னு அவங்க சொல்லல. இது முக்கியமான விஷயம். என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்களுக்கு தெரியல. டினைட் எங்க நாலேஜ். எங்களுக்கு நாலேஜ் இல்ல எங்க அப்பா கடன் வாங்கின மாதிரி. அப்படியே சப்போஸ் எங்க அப்பா அவங்க லைஃப் டைம்ல வந்து கடன் வாங்கியிருந்தாலும் அவங்க லைஃப் டைம்லயே வந்து ரீபே பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா எக்ஸிக்யூட் பண்றதா சொல்ற ப்ராமிசரி நோட்ல வந்து இன்சபிஷியன்ட் ஸ்டாம்ப்டு இருக்கு. சோ வந்து அது வந்து ப்ராப்பரான ஒரு ப்ராமிசரி நோட் கிடையாது. சோ வந்து அவங்க வந்து மணி கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, மணி லெண்டர். அவர் வந்து மணி லெண்டர் அப்படிங்கிற பட்சத்துல வந்து மணி லெண்டர்ஸ் ஆக்ட் படி வந்து அவர் ப்ராப்பரான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணல. சோ வந்து அவர் வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்த மணி நாலாவது லெண்டர் பாயிண்ட் என்ன ரெஜிஸ்டர் பண்ணல ஃபர்ஸ்ட். ஓகே, சின்ஸ் இட் நாட் மணி லெண்டர் ஆக்டிவ் கம்ப்ளைண்ட் பண்ணல அவங்க. கரெக்ட், சூப்பர். அடுத்து அடுத்த நாலாவது பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா வந்து எந்தவித அசட்ஸும் வந்து விட்டுட்டு போகல. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படியுமே வந்து நீங்க வந்து எங்க மேல லயபிலிட்டி இருந்துச்சுன்னா எனக்கு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் 250 பே பண்ற மாதிரி எங்களுக்கு வந்து இது ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சூப்பர் சூப்பர், எக்ஸலென்ட் அபியா, யூ ஹவ் டன் கிரேட், குட். இந்த அப்சர்வன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாம கிளியர் பண்ணிட்டு போனா கோர்ட்ல அசிங்கப்படுவோம். இப்ப அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க ஐயா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறோமா? முதல்ல இந்த ஜட்ஜி இவ்ளோ கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காங்களே, இது கூட தெரியலன்னு சொன்னது எத்தனை பேர் இருப்பீங்க? ஆமாவா இல்லையா? டிஸ்கஸ் பண்ணது வெளியில எத்தனை பேர் இருப்பீங்க? முற்பகல் செய்யின் பிற்பகல் வரும். நீங்க ஜட்ஜ் ஆகி அதே இடத்துல உட்கார்ந்து பாருங்க. இது வந்து என்ன சொல்றது, இட்ஸ் a sweet burden for you. ஓகே, சோ அத பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நோ, கம்மிங் டு plaintiff's evidence. plaintiff A வந்து examined himself. அவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமின் பண்ணுவாங்க எப்பயுமே. ஓகே, அவர் என்ன சொல்றாரு? he prove என்னென்ன பண்றாரு? எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ராமிசரி நோட். அதே மாதிரி ரெசிப்ட் பை எஃப், ப்ராமிசரி நோட் கொடுத்தது, அந்த எஃப் ரெசிப்ட் கொடுத்தது, நெக்ஸ்ட் வந்து டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்தது எல்லாம் எக்ஸிபிட் 1, 2, 3ன்னு நீங்களே போட்டுக்கோங்க. அடுத்து போஸ்டல் ரெசிப்ட். இவங்க வந்து டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கல்ல, அதுக்கு ஒரு ரெசிப்ட் திருப்பி வந்திருக்கும்ல, அது அடுத்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். எக்ஸிபிட் 1, 2, 3 அப்படின்னு போட்டதுனால டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்க்கு ஒரு பேர் கொடுக்குறது, அவ்வளவுதான். சோ EX1, EX2, EX3ன்னு நீங்க போட்டுப்பீங்க. நெக்ஸ்ட் அது அக்னாலஜ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் கிராஸ் எக்ஸாமினேஷன் இவருக்கு பண்ணிருக்காங்க நம்ம பிளேன்டிஃப்க்கு. அப்போ he admitted that the defendants were small agriculturalists. ஆமா சார், அவங்க கொஞ்சம் ஸ்மால் அக்ரிகல்ச்சரலிஸ்ட் தான். அதே மாதிரி he did not have money lenders license அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் மணி லெண்டர்ஸ் லைசன்ஸ் என்கிட்ட இல்லனா, நான் வந்து மணி லெண்டர் பிசினஸே கிடையாது சார், பர்சனல் லோன், ஃப்ரெண்ட்லி லோன் கொடுப்போம்ல அந்த மாதிரி கொடுத்தேன் சார்னு அவரு கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்லிட்டார். நெக்ஸ்ட் பிளேன்டிஃப் ஆல்சோ எக்ஸாமின்ட், அதாவது பிளேன்டிஃப் சைடுல ஒருத்தர் வந்தாரு, ஸ்கிரைபா, அக்கௌண்டன்ட் வந்து எழுதி கொடுத்தார்ல. சோ அக்கௌண்டன்ட்டையும் இவங்க எக்ஸாமின் பண்ணிருக்காங்க. அவர் என்ன சொல்லிருக்காரு? ப்ரோ நோட்டை நான் தான் எழுதினேன், அந்த ரெசிப்ட் நான் தான் எழுதுறேன். பிளேன்டிஃபோட வெர்ஷன், பிளேன்டிஃப் என்னென்ன கதை சொன்னாரு அது மொத்தத்தையும் இவர் என்ன பண்ணிட்டாரு? கொராபரேட் பண்ணிட்டாரு. கொராபரேட்னா சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கிராஸ் எக்ஸாமினேஷன்ல he stated that he don't know the purpose for which F took loan. சார், நான் இதெல்லாம் நடந்தது பார்த்தேன், இவங்க கதையெல்லாம் ஓகே, ஆனா எஃப் தான் லோன், எதுக்கு லோன் வாங்கினாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அடுத்து டிஃபெண்டன்ட் சைடு எவிடன்சஸ். டிஃபெண்டன்ட் என்ன கொண்டு வராங்க? நம்ம எக்ஸ் இருக்காருல்ல, அவர் தானே ஃபர்ஸ்ட் டிஃபெண்டன்ட். எக்ஸ் ஒய் ஜெட் ஓடி போயிட்டான். சோ எக்ஸ் என்ன சொல்றாரு? எக்ஸாமின் himself, எக்ஸாமின் பண்ணிட்டார். he denied the plaintiff allegations and stated that his father had told him before death, அதாவது சாவறதுக்கு முன்னாடி, தம்பி நான் எந்த ஒரு டெப்த்தும் உனக்கு வைக்கவே இல்லை, கடனே வைக்கல அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதா யார் சொல்றாரு? மகன் வந்து சொல்றாரு. அப்படியே அப்பா கடன் வச்சிருக்கேன்னு சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க? ஆனா இந்த பசங்களை எல்லாம் பார்த்தா நல்லவங்க போல, அப்படியே எங்க மேல போட்டாலும் 250 ரூபாய் கட்டுன்னு இருக்காங்க. சோ இதையும் சொல்றாரு. நெக்ஸ்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன்ல இவர் ஒரு விஷயத்த அட்மிட் பண்ணிக்கிறாரு. என்னன்னா, he had no receipt of repayment. சோ எங்க அப்பா லைஃப் டைம்ல காசு வாங்கியிருந்தா திருப்பி கொடுத்திருப்பாருன்னு சொன்னாங்கல்ல, அப்ப அதோட ரிசிப்ட் ஏதாவது இருக்கணும்ல. சோ அந்த மாதிரி ஏதாவது ரிசிப்ட் இருக்கா அப்படின்னு கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கும் போது இவர் என்ன சொல்லிட்டாரு? அந்த மாதிரி எந்த ஒரு ரிசிப்ட் ஆஃப் ரீபேமெண்ட்டும் நான் பார்க்கல. சோ இந்த லோனோட நேச்சரை பாருங்க.
ஒரு விஷயத்தையும் அவங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஸ்கிரைபையும் வச்சு கரெக்டா டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப ரிசிப்ட் வந்திருந்தா அதுவும் டாக்குமெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ நேச்சரை நீங்க பாக்கணும். நெக்ஸ்ட், he admitted receiving the plaintiff's notice. ஆனா நான் ரிப்ளை பண்ணல. plaintiff's notice நான் படிச்சேன் சார், ஆனா நான் ரிப்ளை பண்ணல சார், அதையும் ஒரு ஒத்துக்கிட்டார். Next, defendant also deposed that he was a small agriculturalist. ரெண்டு பிகாஸ் தான் இருக்கு, அதுவும் unirrigated lands. He filed a certified copy of revenue records in support. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்றதுக்கு ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் என்ன பண்றாரு, இவரு போடுறாரு. நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. ஒரு எவிடன்ஸ் எது பிளேண்டிஃப் சைடு இருக்கு, எது டிஃபெண்டன்ட் சைடு இருக்கு, என்னென்ன ஓரல் எவிடன்ஸ் இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்குன்னு உங்க மைண்ட்லயே நீங்க சார்ட் அவுட் பண்ணிடணும். இது கூட என்னென்ன எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷனை நீங்க லிங்க் பண்ணலாம், அது இந்நேரத்துக்கு உங்க மைண்ட் ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். அப்படி ஒர்க் அவுட், இது ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றது, ஓகேங்களா? நியூவா வந்திருந்தா பிரஷர் ஆகாதீங்க. ஒரு 4 மாசம் கழிச்சு இதெல்லாம் உங்க மைண்ட் ஒர்க் அவுட் பண்ணும். சோ அதுக்கு ட்ரெயின் பண்ணிக்கோ, ஓகேங்களா? நவ் சோ இதெல்லாம் பண்ணாதான் ஜட்மெண்ட் ரைட்டிங் கிளியர் பண்ண முடியும். அடுத்து, டிஃபெண்டன்ட்ஸ் ஆல்சோ எக்ஸாமின் தட் தேர் மதர் எல்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணிருக்காங்க. who stated her husband has once taken some money from her for repayment of a loan. அதாவது stated that her husband had once taken some money from her. அவகிட்ட இருந்து ஒரு மணி வாங்கியிருக்காங்க. எதுக்கு? repayment of the loan. சோ அவகிட்ட இருந்து மணி வாங்கி ஏதோ ஒரு லோனை ரீபே பண்றதா இவர் சொல்லியிருக்காரு. ஓகே, in cross examination she could not state how much money was taken to which creditor it was paid. சும்மா காசு வாங்கினாங்க ஒரு லோனை பே பண்றதுக்குன்னு மட்டும் அம்மா சொல்றாங்க. ஆனா எதுக்கு வாங்கினாங்க, யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியே கிடையாது. சோ இந்த ஃபேக்ட்ஸ் தான் உங்க முன்னாடி இருக்கு. இந்த ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் பெருசா கன்ஃபியூசிங்கா இருக்க மாதிரி யாராவது ஃபீல் பண்றீங்களா? ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா ரியல் கேஸ் இதை விட பயங்கர கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஓகேயா? டன். சோ கோயிங் டு, என்ன நான் எல்லாரும் போன் பண்ணி இந்த சைடையும் நான் பாக்குறேன், அந்த சைடு அவங்க போன் பண்ணி சொல்றதையும் நான் கேட்கிறேன். அப்படி பார்க்கும்போது லைக் ஐ நோ திஸ் இஸ் வெரி மினிமல். எக்ஸாமினேஷன்ல கேட்கறது உங்களுக்கு பேசிக்ஸ், அப்புறம் போயிட்டு ரியல் பிக்சர் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்க்கே எனக்கு ஒரு 10 போன் வரும் பாருங்க. ஓகே, சோ யூ வில் see that. Now coming to, ஆனா போன வாட்டி கிளியர் பண்ணவங்க எல்லாம் they managed so well. They did a great job. Now coming to judgment writing, நீங்களும் மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன எழுதணும்? என்ன சூட் இது அப்படின்றத எழுதணும். ஓகே, so plaintiff has filed the present suit against the defendant for recovery of money ன்னு எழுதிருந்தீங்கன்னா கூட போதும். ஆனா எவ்வளவு அமௌண்ட், இந்த 10,000 rupees, 3,600, 400 இதெல்லாம் இன்ட்ரெஸ்டோட கேட்டிருந்தாரு அப்படின்னு எழுத தேவையில்லை. ஜஸ்ட் சிம்பிளா எழுதணும். ஏன்னா ஃபேக்ஸே அவ்வளவு தூரம் போயிருக்கு. ஒரு எவிடன்ஸையும் நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும்னா என்ன ஆகும்? டைம் ஆகும். அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மேக்ஸிமம் நீங்க கிறிஸ்பா முடிக்க ட்ரை பண்ணணும். நமக்கு எவ்வளவு பேஜஸ் தருவாங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு? 8 sides மட்டும் தான் தருவாங்க. உங்க ஜட்ஜ்மெண்ட்டும் அவ்வளவு தூரம் தான் வந்திருக்கணும். ஓகே, சோ இதுதான் கேஸ். நெக்ஸ்ட், இங்க ஏதாவது அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் இருக்கா? ஏதாவது ஒத்துக்கிட்டாங்களா ரெண்டு பேரும்? எதுவுமே ஒத்துக்கல. சோ தேர் இஸ் நோ அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க ஒரு லைனு, அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது என்னது? செகண்ட், அதை எழுதி முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஃபேக்ட்ஸ் ஆஃப் த பிளெயின்டிஃப். முடிஞ்சா குட்டியா இந்த சொல்லுங்க கௌசல்யா. மேம் அதுல வந்து அந்த டிமாண்ட் நோட்டீஸ் வாங்கினங்கிற ஃபேக்ட டிஃபெண்டன்ட் ஒத்துருப்பாங்கல்லங்க மேம்? ஓகே, வேணா அத நம்ம எழுதலாம். அது மட்டும் அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ். எஸ் மேம், எனக்கும் அந்த டவுட் தான் மேம் இருந்துச்சு. அந்த ரிசிப்ட் ஆஃப் ரீபேமென்ட் ரிசிப்ட் ஆஃப் டிமாண்ட் நோட்டீஸ் பட் டிட் நாட் ரிப்ளை. இது எப்படின்னா மேஜர் ஃபேக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாப்பாங்க. லைக் ஆமா எங்க அப்பா லோன் வாங்குனாங்க, அந்த அட்மிஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி. பட் இது ஒரு மைனர் அட்மிஷன், we will be using it. சோ நீங்க எழுதுறதா தான் எழுதலாம். ஓகே, நோ ஹார்ம் இன் தட். ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு கிடையாது. அதை எழுதுனீங்கன்னா தப்பு கிடையாது, கண்டிப்பா எழுதலாம். ஓகே, the acceptance, the defendant side admitted the receipt of demand notice ன்னு வேணும்னா நீங்க எழுதலாம். ஓகே, now so இப்ப ஃபேக்ட்ஸ நம்ம பிளெயின்டிஃபோட ஃபேக்ட்ஸ கொஞ்சமா நம்ம எழுத போறோம். இப்போ இதுல எவிடன்ஸ் எதுவுமே சொல்ல தேவையில்ல. பிளெயின்டிஃப் கூண்ல ஏறினாங்க, இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க, எதுவுமே தேவையில்ல. ஆனா பிளெயின்டிஃப் கதை என்ன அப்படின்றத வேணா நீங்க தான். இது ஆப்ஷனல். உங்களுக்கு டைம் இல்லைன்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ என்ன கதை?
எஃப் வந்து 10,000 rupees borrow பண்ணாரு. அது வந்து 2 monthsல குடுக்குறேன்னு சொன்னாரு. ப்ராமிசரி நோட்டை எழுதினாரு. அந்த ப்ராமிசரி நோட்டுக்கு நான் போய் கேட்டேன். அவரு குடுக்கல காசு. அவங்க இறந்து போயிட்டாரு. பசங்க கிட்ட போய் கேட்டேன், அவங்களும் குடுக்க. அவ்வளவுதான். இதுதான் உங்க கதை. 3 லைன்ல முடிச்சிருவீங்க. அடுத்து டிஃபெண்டன்ட் சைடு வந்துருவீங்க. டிஃபெண்டன்ட் சைடு என்னது? Z வந்து எக்ஸ் பார்ட்டி, எக்ஸ் ஒய்யும் வந்து தான் கண்டெஸ்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? லோன் இருந்தது எனக்கு தெரியாது, ப்ராமிசரி நோட்டு எனக்கு தெரியாது, எங்க அப்பா காசு வாங்கியிருந்தாருன்னா டைம்குள்ள கொடுத்திருப்பாரு, மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல நீங்க ரெஜிஸ்டர்ட் கிடையாது, அதனால இன்ட்ரெஸ்ட் நீங்க கேட்க முடியாது, இன்சபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டு. நெக்ஸ்ட் நான் வந்து அக்ரிகல்ச்சர் என்கிட்ட காசு இல்ல. 5 லைன். ஆமா, என்னது? எங்க அப்பா அப்படி சொன்னாரு. அது எவிடன்ஸ் நமக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன்ல வந்துச்சு. சோ ஃபேக்ட்ஸ்ல நீங்க வேணும்னா அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஃபேக்ட்ஸ் 3 லைன் 4 லைன் அது கூட எழுதாதீங்க மேக்சிமம். ஓகே, முடிஞ்சா எழுதுங்க. இத முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் என்ன சூட்ன்றத சொல்லியிருக்கோம். அடுத்து அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் சூப்பரா கௌசல்யா சொன்னாங்க, வெரி குட். அது ஒண்ணு. அடுத்து பிளெயின்டிஃபோட கேஸ், டிஃபெண்டன்ட்டோட டினையல்ஸ், இது ரெண்டும் முடிச்சாச்சு. அடுத்து எங்க போவோம்? நம்ம இஷ்யூஸ். சோ இந்த இஷ்யூஸ் வந்து இஷ்யூஸ் ஹெட்டிங் எழுதி போயிடலாமா? இது ரொம்ப முக்கியம். இஷ்யூஸ்னா சண்டை. சண்டைனா என்னது? ஒருத்தர் ஆமான்னு சொல்லணும், ஒருத்தர் நோன்னு டினை பண்ணணும். ஒரு அசர்ஷன் இருக்கணும், ஒரு டினையல் இருக்கணும். சரி, நீங்க ஜட்ஜ் எங்க இருந்து இஷ்யூஸ் எடுத்து வருவீங்க? 2 பேர் மூஞ்சியும் பாப்பேன், யாரு நல்லா வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான், அதனால அவன் சொல்றதை கேட்டு நான் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணிடுவேன். அந்த மாதிரி மனசெல்லாம் மாறும். மூஞ்ச பார்க்கும்போது ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பான். அந்த மூஞ்சி இன்னசென்ட்டா வச்சுட்டு ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட இருக்க பாருங்க, அதுதான் எல்லா பிரச்சனையும் எடுத்து வரும். எதுக்கு எடுத்தாலும் போன் பண்ணும். அதுக்காக நம்ம போய் அது வீடு வரைக்கும் அடி வாங்கிட்டு இருப்போம். நாளைக்கு நமக்கு ஒண்ணு நம்ம வீட்டுல இருந்து போன் பண்ணா, ஆண்டி எனக்கு அவன் அப்படி பண்ணான்னு தெரியவே தெரியாது ஆண்டி, ஐ ஃபேஸ் திஸ். ஓகே, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. சோ உஷாரா இருங்க. ஓகே, நவ் ஆன் த பேசிஸ் ஆஃப் assertions and denials of the parties in their respective pleadings. 2 பேரோட plaint written statement ரெண்டுமே பார்த்துட்டேன். In their respective oral examination under order 10 rule 2 of CPC. So pleadingsல எழுதுனது இல்லாம ஒருத்தரை கூப்பிட்டு ஓரல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. என்னதான் அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை? நீங்க வந்து லோக் அதாலத்ல முடிச்சுக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோட கொஸ்டின், நீங்க ஏதாவது ஏடிஆர் மெக்கானிசம் போய்க்கிறீங்களா? எனக்கு ரொம்ப தலைவலி, காலையில இந்த ஆர்குமெண்ட் கேட்டுன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, சோ ஓரல் எக்ஸாமினேஷனும் பண்ணி பார்த்துட்டேன் சார். ஆர்டர் 10 ரூல் 2 சிபிசில கேட்டுட்டேன். இதெல்லாம் கேட்டுட்டு நான் பார்க்கும்போது இந்த ஃபாலோயிங் இஷ்யூஸ நான் ஃப்ரேம் பண்றேன் அண்டர் ஆர்டர் 14 ஆஃப் சிபிசி. இந்த இடத்துல எழுதிக்கோங்க, ஆர்டர் 14 ஆஃப் சிபிசி இஷ்யூ நான் ஃப்ரேம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரொம்ப முக்கியம், கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908 ஃபுல் பேரையும் தான் நீங்க எழுதணும். ஆனா அடுத்தடுத்து எழுத டைம் போயிடும். So here in after referred as CPC மென்ஷன் பண்ணி. ஓகே, இதுக்கப்புறம் சிபிசி மட்டும் சொன்னா போதும். சரி, ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ஸ்பெசிஃபிக்கா மேம் ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. இப்போ இதுல வந்து இந்த மணி சூட்ல ஜெட் வந்து எக்ஸ்பார்ட்டி ஆயிட்டார். ஆக்சுவலா அது ஸ்பெசிஃபிக்கா நம்ம இதுல வந்து மென்ஷன் பண்ணலாம். அண்டர் ஆர்டர் 5ல வந்து சமன் இஷ்யூ பண்ணோம், நான் அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நீங்க வந்து இஷ்யூ பண்ணி அவர் வந்து எக்ஸ்பார்ட்டி ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு லைன் மென்ஷன் பண்ண போறீங்களா? பண்ணலாம் மேம். பண்ணலாம், விருப்பப்பட்டா நீங்க பண்ணலாம் கண்டிப்பா. இப்போ இதுக்கு மேல அடிஷன்ஸ் நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பண்ணலாம்னா கண்டிப்பா நீங்க பண்ணலாம். தட்ஸ் ஹவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே அறையில இருக்க மாட்டாங்க. ஏன் ரேங்க் 1 வாங்குறாங்க, ஏன் ரேங்க் 2 வாங்குறாங்க? இப்ப நான் சொல்றது பேசிக்ஸ், உங்களுக்கு இதுவாவது இருக்கணும். இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நீங்க ஆட் பண்ண முடியுதுன்னா வெரி குட், சூப்பர். ஓகே, சமன்ஸ் அம்ச்சு ஸ்டேட் ஆமா, he set ex party. டேட் போடாதீங்க, xxx he set ex party மட்டும் போட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகே, டேட் எல்லாம் ரொம்ப பிரஸ்யூம் பண்ணாதீங்க. டன். கமிங் டு இஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் காசு வாங்குறது தெரியாதுன்னு சொல்றாங்க. சோ லோன் வாங்கி அதுக்கு ப்ராமிசரி நோட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரா? சூப்பர். சோ whether the defendant's father executed a promissory note in favor of the loan 10,000 rupees. இது ஆப்போசிட்டாவும் எழுதலாம், whether he got 10,000 rupees and executed a promissory note to support the same அப்படின்னு கூட எழுதலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
Whether the pro note is insufficiently stamped as alleged by the defendants. ஓகே, வெதர் இன்சஃபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுவும் நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இஷ்யூலயே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி செகண்ட் இஷ்யூ ஃப்ரேம் பண்ணா தப்பு கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு நீங்க இஷ்யூ ஃப்ரேம் பண்ணலாம், கரெக்டா ஃப்ரேம் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் இஷ்யூவா வச்சிருக்கீங்களா? இல்ல, அது மெயின்டெனபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? ப்ரோ நோட் எப்ப வரும்? எக்ஸிக்யூட் பண்ணாதானே அது ஸ்டாம்பா இல்லையான்றதே நெக்ஸ்ட் வரும். கரெக்டா? சோ எக்ஸிகியூஷனை ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு ஸ்டாம்ப கரெக்ட் கேட்டிங் செகண்ட் கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. ஆனா ஸ்டாம்ப ஃபர்ஸ்ட் கேட்டிருக்க கூடாது. ஓகே, தட் டசன்ட் ஃப்ளோ ப்ராப்பர்லி. அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க? வேற யாராவது? கரெக்ட். அடுத்து சரி, இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாங்க இல்ல, இதை டிபெண்ட் பண்ணி மெயினான இஷ்யூ என்னது? பிளெயின்டிஃப்க்கு 10,000 போகணுமா போக கூடாதா அப்படின்றது அடுத்தது. நெக்ஸ்ட் அடுத்து பிளெயின்டிஃப் வேற என்ன கேட்டிருக்காங்க? இப்ப நீங்க இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு ஒன்னு அக்செப்ட் பண்ணி ஒன்னு டினை பண்றது அந்த லைன்ல தான் போகணும். இதை தாண்டி பிளெயின்டிஃப் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாக்கணும். பிளெயின்டிஃப்க்கு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்றதா உங்க கேஸே. அப்ப உங்க இஷ்யூ எப்படி இருக்கணும்? பிளெயின்டிஃப்க்கு இது போகுமா, இந்த மாதிரி லோன் இருக்கா, அது ப்ரோ நோட் கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் 10,000 ரூபாய் லோன் வந்து ரிகவரி பண்ணி தரணுமா, நெக்ஸ்ட் பிளெயின்டிஃப் வேற என்ன கேக்குறாங்க? இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. சோ பிளெயின்டிஃப் இந்த மாதிரி 3,600 rupees இன்ட்ரெஸ்ட், நோட்டீஸ் சார்ஜஸ் 400 rupees, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் 1% ஃப்ரம் த டிஃபெண்டன்ட்க்கு என்டைட்டில் தான். அடுத்த क्वेश्चन, ஃபைனலா எனி அதர் ரிலீஃப் அண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சிடலாம். இதுக்கு நடுவுல வேற யாராவது புதுசா இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிருந்தீங்களா? மேம் நான் மேம் சொல்லுங்க மேம் அந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட் பத்தி பேசியிருந்தாங்கல்ல மேம், சோ அதனால அது ஒரு இஷ்யூவா போட்டிருந்தேன் மேம். plaintiff is registered under the money lenders act, அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணிருக்கேன். ஓகே குட், ஃப்ரேம் பண்ணலாம். இது எல்லாமே இன்னொன்னு மேம், இன்னொன்னு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு மேம், ஆனா கரெக்டா தெரியல. இவங்க வந்து டிஃபெண்டன்ஸ் கிளைம்ல மேம் தே ஆர் லெஃப்ட் வித் நோ அசெட்ஸ் பை தே ஃபாதர் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ல பார்க்கும்போது அவங்க எவ்வளோ இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்களோ அதில் தான் தே ஆர் லயபிள், அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் லயபிலிட்டி அது வரைக்கும் தான் இருக்குன்ற மாதிரி இருக்கும்ல மேம். ஸோ அதனால அதை பத்தி எங்க இருக்கும் அதெல்லாம் செக்ஷன் 50 ஆஃப் சிபிசி ஓகே அதெல்லாம் லிங்க் பண்ணி எழுதலாமான்றதுக்காக அது ஒரு எக்ஸ்ட்ரா மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு மேம். எனக்கு தெரியல அது கரெக்டா இல்லையான்னு. நீங்க ஃப்ரேம் பண்ணிருந்தீங்கன்னா கரெக்ட் தான், ஆனா அதுக்கு ஆன்சர் கரெக்டா கொடுக்கும். சரிங்களா? அந்த ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இவங்க என்னன்னா தனித்தனியா போட்டிருக்காங்க. வெரி குட், பண்ணலாம், நோ இஷ்யூஸ் இல்ல. அப்படி ஃப்ரேம் பண்ணிருந்தா நாட் பேட். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போயிடலாம். இப்ப டிட்டர்மினேஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் தி இஷ்யூஸ் நீங்க போடணும். ஃபர்ஸ்ட் இஷ்யூ, ஃபர்ஸ்ட் என்ன இஷ்யூ இருந்துச்சு? whether the plaintiff has got 10,000 rupees loan and executed the pro note. சரி, ஒரு இஷ்யூவை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். அப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்? ஒரு கேள்வி இருக்கு, இந்த கேள்விக்கு யாரு பதில் சொல்லணும் அப்படின்றது இருக்குல்ல. அப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? burden of proof. so burden of proofனா என்ன செக்ஷன் எடுப்பீங்க? செக்ஷன் 101, 102, 103. நோட் பண்ணுங்க, எழுதுங்க. இதெல்லாம் அப்பப்ப டக்கு டக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்நேரத்துக்கு நீங்க ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டுடணும். ஃபர்ஸ்ட் இருந்தது மேம் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி எழுதுறதுன்னு தெரியல மேம். எல்லா கிளாஸையும் கவனிச்சுட்டு லாஸ்டா மெசேஜ் ஜட்ஜ்மெண்ட் எப்படி எழுதுறது தெரியும் மேம். நீ வந்து கவனிக்காம நோட் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி தெரியும்? நான் தான் உனக்கு வந்து எழுதணும் விக்கு போட்டுக்கிட்டு வந்து எக்ஸாம். ஓகே, சோ 101 நான் எழுதுனா நீங்க பாஸ் ஆக மாட்டீங்க, அதையும் நான் சொல்லிடுவேன் இப்போ. ஏன்னா நான் எதுவுமே மக்கப் பண்ண மாட்டேன், என் இஷ்டத்துக்கு என் சந்தோஷத்துக்கு தான் நான் எழுதுவேன். ஓகே, சோ 101, 102 of the Indian Evidence Act. அதுக்கப்புறமா 104, 105 of your BSA. சோ இது படி என்ன சொல்லிருக்காங்க? யாரு ஒரு கேஸ ப்ரூவ் பண்ணணும், ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் எவிடன்ஸை கொண்டு வரணும். இவன் என்னோட சாப்பாட்டை தள்ளி விட்டுட்டான், தண்ணி எல்லாம் தள்ளி விட்டு கீழே கிடக்குது, அது காரணம் அண்ணன் தான் பண்ணா, குரங்கு மாதிரி குதிச்சா மேல இருந்து அப்படின்றத நம்ம சொன்னோம்னா யாரு ப்ரூவ் பண்ணணும்? வீட்டுல நம்ம ப்ரூவ் பண்ண தேவையில்ல, அது குரங்குன்னு வீட்டுக்கே தெரியும். ஆனா கோர்ட்டுக்கு அது கிடையாது. சோ வாட் யூ ஹாவ் டு டூ, யூ ஹாவ் டு ப்ரூவ். அதுதான். சோ அக்கார்டிங் டு 102 of the Indian Evidence Act, எங்க அண்ணன் பார்த்தா நான் செத்தேன். So 102 of the Indian Evidence Act hereinafter
ஐஇஏ நம்ம கூப்பிட போறோம். இந்த லீகல் மேக்ஸிம் பாத்துக்கோங்க. அக்டோரி இன்புட் ஆனஸ்ட் ப்ரோபாண்டி. இப்ப என்னது, இது ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை படி லாட்டின் மேக்ஸிம் படி என்னது, யாரு ஒருத்தர் ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் அதை என்ன பண்ணணும், கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அக்டோரி இன்கும்பிட் ஆனஸ்ட் ப்ரோபாண்டி. ஓகே, சோ the honest to prove the first issue யார் மேல இருக்கு, இவர் லோன் வாங்கினாரு சார், குடுக்கல சார், ப்ராமிசரி நோட் எழுதியிருக்காரு சார், யார் இதெல்லாம் சொல்றது, பிளைன்டிஃப். சோ பிளைன்டிஃப் மேல ஓன்னஸ் இருக்குன்னு முதல்ல எழுதிருவீங்க. ஓகே, சோ செக்ஷன் burden of proof நீங்க கொடுக்கணும், செக்ஷன் ஓன்னஸ் ஆஃப் இந்த மேக்ஸிம் இது மட்டும் தான் நீங்க எழுதிருக்கணும். விட்டு விட்டா சின்ன சின்னதா நோட்ஸ் எடுக்க கத்துக்கோங்க. ஓகே டன். நெக்ஸ்ட், இது ஓன்னஸ் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு என் மேல, இதை நான் ப்ரூவ் பண்ணல. எப்படி ப்ரூவ் பண்ணாரு பிளைன்டிஃப்? இங்க ஓரல் எவிடன்ஸ் கொடுக்குறாரு, பெட்டி ஏத்தி விசாரிக்கிறாங்க. he examined எக்ஸிபிட் himself. P1 இருக்கு. Yes, he himself appeared as PW1. First witness, plaintiff side witness அவரே வந்தாரு, அவரை டீபோஸ் பண்ணாரு. அவர் சொன்னாரு 25th December 2002 வந்து சார் வந்தாரு, அப்ப நான் வந்து 10,000 ரூபாய் கொடுத்தேன். இப்ப எஃப் டிசீஸ்டு, ஃபாதர் ஆஃப் தி டிஃபெண்டன்ட், அவர் எதுக்காக வந்தாரு, ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி வைஃப்காக வந்தாரு. இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி வைஃப் அது எதை குறிக்குது? ஒரு காரணத்துக்காக தான் லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்றது மாதிரி. மோட்டிவ். மோட்டிவ் ஃபார் கெட்டிங் தி லோன். நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சு போனா, இந்த எவிடன்ஸ் ஆக்ட படிக்கும் போது அப்படியே கிரிமினல் கேஸுக்கு தான் அது போடணும், ஒருத்தனை கொலை பண்ணணும்னு மோட்டிவ் இருந்தது. லோன் வாங்கினாலும் மோட்டிவ் இருக்கு. ஓகே, சோ இந்த மோட்டிவ் எந்த செக்ஷன் ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கீழ ரெலவென்ட்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 8 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். சோ த ஃபேக்ட் ஆஃப் இல்னஸ் ஆஃப் தி வைஃப் இஸ் ரெலவென்ட் அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இது மோட்டிவ் ஃபார் டேக்கிங் த லோன் சொல்லுது சார். ஏன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட கொண்டு வரும், இது யாராவது why இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இஸ் லிங்க்ட் ஹியர்? ஏன்னா மார்க் வேணும் மேம், சொல்லுங்க. ஏன்னா இங்க எவிடன்ஸ் தான் அப்ரிஷியேட் பண்றோம் மேம். சோ எவிடன்ஸ் ஆக்ட்ல அப்ரிஷியேட் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் லா, பிராக்டிகலா சொல்லுங்க. as a லா பர்சனா சொல்லுங்க, ஒரு ஜட்ஜாவே சொல்லுங்க மேடம். அதாவது பார்ட்டிஸ் சொல்ற எல்லா, சரி சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல மேடம், பார்ட்டி சொல்ற எல்லாத்தையும் வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. அதுல எது ரெலவெண்டோ அண்ட் அட்மிசிபிலிட்டியோ அண்டர் எவிடன்ஸ் ஆக்ட் அதை வச்சு மட்டும்தான் கொடுக்க முடியும். எக்ஸலென்ட். சோ நீங்க வந்து இன்விஜிலேட்டருக்கு என்ன சொல்றீங்க, 1000 ஃபேக்ட் இருந்தாலும் நான் ஜட்ஜ், நான் கிளியர் பண்ற கேண்டிடேட், எதெல்லாம் ரெலவெண்டா இருக்கோ அந்த ஃபேக்ட மட்டும் நான் எடுத்து எப்படி அப்ரிஷியேட் பண்றேன் பாருங்க. இப்ப அசத்தி எப்படி மார்க் வாங்கி ஜட்ஜ் ஆகுறோம் பாருங்க, அததான் நம்ம சொல்றோம். சோ எல்லா எவிடன்ஸையும் கொண்டு வந்து குப்பை தொட்டி மாதிரி கோர்ட்ல கொட்ட முடியாது. எது ரெலவெண்டோ அதை மட்டும் தான் கோர்ட் எடுத்துக்கும். அதுக்காக செக்ஷன் 80 கீழே இது ரெலவெண்ட் நான் எடுத்துக்க போறேன்றத இண்டிகேட் பண்றீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த மாதிரி நான் எக்ஸிக்யூட் பண்றேன்னு அவங்க சொல்லும் போதே என்ன பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணுவாங்க, கோர்ட்டு கிட்ட கொடுப்பாங்க. அதை பாருங்க, ப்ராமிசரி நோட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, அது உங்க முன்னாடி இங்கதான் இருக்கு அப்படின்னு ப்ராமிசரி நோட்டை எக்ஸிபிட் P1 மார்க் பண்றாங்க. அண்ட் அ ரெசிப்ட், இந்த ப்ராமிசரி நோட் லோன் வாங்கினதுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்கல்ல, அதை எக்ஸிபிட் 2 சேம் டேட்ல வந்து இன் ஃபேவர் ஆஃப் PW1 எனக்கு ஃபேவரா கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி மார்க் பண்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, எஃப் ஓரலி ஸ்டேட் பண்ணியிருந்தாங்க சார், 2 மாசத்துல குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா அவங்க கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, எஃப் வந்து 2004ல இறந்தும் போயிட்டாரு. நான் அதுக்கப்புறம் லோனை போய் அவங்க சன்னுக்கிட்டையும் டிமாண்ட் பண்ணேன், டிஃபெண்டன்ட் ஓரலியாவும் நான் டிமாண்ட் பண்ணேன், டிமாண்ட் நோட்டீஸ் அமிச்சேன். தோ பாருங்க இந்த ரெஜிஸ்டர்ட் நோட்டீஸ். அதை என்னவா மார்க் பண்றாங்க, எக்ஸிபிட் P3. அதுக்கப்புறம் டிஃபெண்டன்ட் வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை சார், எந்த அமௌண்ட்டும் எனக்கு பேயும் பண்ணல, ரிப்ளையும் பண்ணல. இந்த பாருங்க, போஸ்ட் ஆபீஸ் அவங்க கிட்ட வந்து போய் ரீச் ஆயிடுச்சுன்னு போஸ்டல் ரெசிப்ட் ஒண்ணு இருக்கும்ல, நான் வந்து இப்போ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அமிச்சேன்னா என்கிட்ட ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்களா, அந்த ரெசிப்டே எக்ஸிபிட் 4 ஆகும். அக்னாலஜ்மெண்ட் வரும்ல, நோட்டீஸ் போய் சேர்ந்துருச்சுன்னு, அதை எக்ஸிபிட் 5 நான் மார்க் பண்றேன். அடுத்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணும் போது இவர் ஏதாவது மாத்தி சொல்லிட்டாரா, மாத்தி சொல்லல. இந்த ஹாஸ்டைல் விட்னஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது யாரு ஹாஸ்டைல் விட்னஸ்? நம்மதான். காலையில ஒரு மாதிரி பேசுவோம், மத்தியானம் ஒரு மாதிரி பேசுவோம், நைட் ஆயிட்டா இது நாரவாயின்னு வேற மாதிரி பேசுவோம். ரியலி வீடு ஏன் அது பண்ணவே மாட்டீங்களா?
காலையில ஏன் சொன்ன என் பொண்ணு பார்த்து என் தெய்வமே என் செல்லமேன்னு அவ காலையில இருந்து படுத்த பாட்டு நைட்டு நீ தயவு செய்து தூங்கிடு பிசாசே அப்படின்ற நமக்கு ஆயிடும். ஓகே, ஜஸ்ட் குழந்தை அப்படி சொல்றோமே. ஒன்ஸ் யூ கெட் அ சைல்ட் யூ வில் நோ. இதையும் சொல்றேன், ஆளுக்கு 3 குழந்தை, எவ்ரிபடி கோ ஹெட். எல்லாமே வந்து பாசிட்டிவான இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கறது. ஓகே, பாப்போம், அப்புறம் பாப்போம். நான் வயசாகி பல்லு போய் உட்காந்துருப்பேன்ல, அப்ப எனக்கு போன் பண்ணுங்க. ஓகே, நோ சோ தி திங் இஸ் கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது இவர் ஹாஸ்டைலா மாறல. இந்த ஹாஸ்டைல் விட்னஸ் உங்களுக்கு கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல கண்டிப்பா வரும். சோ ஹாஸ்டைல் விட்னஸ்க்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சைட்டேஷனோட நீங்க மக்கப் பண்ணி வைக்கணும், அப்பதான் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட், பிளெயின்டிஃப் திருப்பி எக்ஸாமின் பண்ணிருக்காங்க. யார எக்ஸாமின் பண்ணிருக்காங்க? அக்கௌண்டன்ட். அக்கௌண்டன்ட் என்ன பண்ணாரு? கொராபரேட் பண்ணிட்டார். பிளெயின்டிஃப் சொன்னது அத்தனையுமே ஒத்துக்கிட்டு he had a written pro note. ஓகேங்களா? யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வெயிட் பண்றாங்களா? இங்கன்னு பார்த்தா தெரியுதா? இல்ல ஓகே. சோ ரிட்டன் ப்ரோ நோட்டு, ரெசிப்ட் எல்லாமே நான் தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இவர் சொன்னது எதுக்கு யூஸ் ஆகும்? இந்த மாதிரி நான் கொராபரேட் பண்ணது, கொராபரேஷனும் நீங்க வந்து அந்த செக்ஷனை யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு எக்ஸிகியூஷன் அப்ரூவ் பண்ணும் மேம். எக்ஸிகியூஷன் அப்ரூவ் பண்ணும். ஓகே, இன்னொரு செக்ஷன் ரெலவென்ட் ஃபேக்ட் கொண்டு வரலாம். எந்த ஒரு ஃபேக்ட் ஃபார்மிங் தி பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன்ல கொண்டு வரல. இல்ல ரெஜிஸ்டர் சப்போர்ட்டிங் ஃபேக்ட்ல கொண்டு வந்தா மேம். வெரி குட். இப்ப ஃபேக்ட் இன் இஷ்யூக்கு ஒன்னு இருக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வேற எந்த ஃபேக்ட் வந்தாலும் இட் இஸ் கால்ட் as a supporting fact. அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் இன் இஷ்யூக்கு ஒரு இன்ஃபரன்ஸ் கொடுக்கிற ஒரு விஷயம், அது சப்போர்ட் பண்ணாலும் சரி ஆப்போசிட் ஆனாலும் சரி செக்ஷன் 9 கீழ அது ரெலவென்ட். அதனாலதான் அலிபி வேற்றிடவாதம் இஸ் ரெலவென்ட் அண்டர் செக்ஷன் 9. அது ஃபேக்ட் இன் இஷ்யூவை டினை பண்ற மாதிரி இருக்கா? சார் நீங்க வந்து பாம்பேல சைன் பண்ணீங்க, நான் கால்கட்டால இருந்தேன் அன்னைக்கு, நான் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஃபேக்ட் இன் இஷ்யூ என்ன பண்ற மாதிரி இருக்கு? டினை பண்ற மாதிரி இருக்கு. சோ ஏதாவது ஒரு ஃபேக்ட் என்ன ப்ராப்ளமோ அதை சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, டினை பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, அது எந்த செக்ஷன் கீழே ரெலவென்ட்? செக்ஷன் 9 கீழே ரெலவென்ட். சோ செக்ஷன் 9 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி இது சப்போர்ட்டிங் ஃபேக்ட், இன்ஃபரன்ஸ் ஃபேக்ட் இன் இஷ்யூ கரெக்ட்னு அது சஜஸ்ட் பண்ணுது, ப்ரோனோட்டை கொடுத்தாருன்னு அது சஜஸ்ட் பண்ணுது, அதனால இட் இஸ் ரெலவென்ட்னு எழுதிவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது இவர் என்ன பண்றாரு? கொராபரேட் பண்ணிட்டு என்ன பர்பஸ்க்கு வாங்கினு தெரியாது. சோ அதையுமே நீங்க இங்க சொல்லிடுறீங்க. நீங்க ஜட்ஜு, 2 சைடுமே பேசணும். ஒரு சைடு மைண்ட் வச்சுட்டு அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட்டிங்கா ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுனீங்கன்னா யூ won't get much mark. You should make the invigilator know நான் 2 சைடும் பார்த்தேன் சார் அப்படின்றத நோ பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் டிஃபெண்டன்ட் சைடு. டிஃபெண்டன்ட் நம்பர் 1 என்ன பண்ணாரு? இப்போ எவிடன்ஸ் இப்ப எப்படி லிங்க் பண்றோம்ன்ற பேட்டர்ன் புரிஞ்சுச்சா? ஒரு இஷ்யூ எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்றோம்? பர்டன் ஆஃப் ப்ரூஃப். அதுக்கப்புறம் அதை யாரு டிஸ்போஸ் பண்ணுவா? அதை டிஸ்போஸ் பண்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்க? என்னென்ன எவிடன்ஸ் கொண்டு வராங்க? ஒரு எவிடன்ஸ் வந்தோம்னா அடுத்து என்ன லிங்க் பண்றோம்? எவிடன்ஸ் ஆக்டோட ரெலவென்ஸ். அதுக்கப்புறமா ஒரு சைடு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போறோம்? டிஃபெண்டன்ட் சைடு போறோம். கிளாரிட்டியா தானே இருக்கு? இதுல டவுட் இருக்கா? ஓகே, சோ நெக்ஸ்ட் எக்ஸ் எக்ஸாமின் பண்றாங்க. சன் அவங்க என்ன சொல்றோம்னா he denied all the allegations. பிளெயின்ட்ல சொன்னதெல்லாம் டினை பண்ணிட்டு ஃபாதர் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை, அதாவது சாவறதுக்கு முன்னாடி நோ அவுட்ஸ்டாண்டிங்னு சொன்னாரு. நெக்ஸ்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன் என்ன சொன்னார்னா he did not have any receipt of repayment of loan. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க அப்பா பே பண்ணிருப்பாருன்னு சொன்னாரு இருந்தா, ஆனா ரெசிப்ட் இருக்கான்னு கேட்டா ரெசிப்ட் இல்ல. he also admitted that he received the notice. சோ இது ஒரு அட்மிஷன். கரெக்டா? இது பக்கா அட்மிஷன். வேணும்னா நீங்க மேல எழுதிக்கலாம், மேல எழுதுனா வெரி குட். ஆனா கீழேயாவது கண்டிப்பா நீங்க நோட் பண்ணணும், டிமாண்ட் நோட்டீஸ நான் ரிசீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இந்த மாதிரி டிமாண்ட் நோட்டீஸ நான் ரிசீவ் பண்ணேன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எதை கொண்டு வரலாம்? எதை ரெலவென்ட் ஆக்கலாம்? எங்க ரெலவென்ட் ஆக்கலாம்? நார்மல் ஹியூமன் கான்டாக்ட் வாங்குனதுக்கு அப்புறம் they have to reply இல்லையா மேம், whether yes or noன்றது? அதாவது சப்சிக்வெண்ட் கான்டாக்ட்ல நம்ம கொண்டு வர முடியாது. இவர் ஏதாவது பண்ணி இருந்தாரு அப்படின்னா அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட் கான்டாக்ட்ல இவர் பண்ணாரு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஒண்ணு மட்டும் நீங்க சூப்பர். யார் அதை சொல்ற? ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நந்தினி. வெரி குட். சோ பிஃபோர் வந்து சப்சிக்வெண்ட் கான்டாக்ட் கொண்டு வரலாம். எதுக்கு கொண்டு வரலாம்னா லோன் வாங்கினதுக்கு அப்புறம் பிளெயின்டிஃப் போய் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது சப்சிக்வெண்ட் கான்டாக்ட். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து செக்ஷன் 14 நீங்க லிங்க் பண்ணலாம். என்ன சொல்லுதுன்னா ஒரு இஷ்யூக்கு யாருக்கு என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருந்தது,
டிஸ்ஹானஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டா? இந்த 14 எதுக்கெல்லாம் நீங்க லிங்க் பண்ணலாம்னா கிரிமினல் கேஸ்ல நிறைய பண்ணலாம். நம்ம தெஃப்ட்க்கு டிஸ்ஹானஸ்டி தேவையில்ல, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட இன்ஃபர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தா கொண்டு வரலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு 15 கேக்குறதுக்கு அப்ளை பண்ணலாமா மேம்? சொல்லுங்க. வேற ஃபேக்ட் இன்சிடென்டல் ஆர் ஆக்சிடென்டல் சொல்லிட்டு 15 அப்ளை பண்ணலாமா? இங்க ஆக்சிடென்டல் இன்சிடென்டல் எப்ப கொண்டு வரலாம்னா சீரியஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கணும் சார். ஓகேங்களா? கரெக்டா? மீன் டைம் வந்து 17 நம்ம டிஃபைன்டா அட்மிஷன் டெஃபினிஷன் எடுத்து போடலாம். அட்மிஷன் அதான் அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் நீட் நாட் பி ப்ரூவ்ட் அப்படின்றதுக்கு வேணா நீங்க 53 கொண்டு வரலாம் சார். சரி, ஓகேங்களா? அட்மிஷன் டெஃபினிஷன் வேணும்னா நீங்க எழுதிக்கோங்க. ஆனா அட்மிஷன் பத்தி பேசினா 53 இஸ் இம்பார்ட்டன்ட். அதை எழுதி கண்டிப்பா. குட், வெரி குட். சோ செக்ஷன் 14 கீழ இது ரெலவென்ட். ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட சொல்லுது. ஹி இஸ் அவேர் ஆஃப் இந்த மாதிரி ஒரு லோன் இருக்கு அப்படின்றது அவருக்கு என்ன ஆகுது, அவேரா இருந்திருக்காரு, தெரியும், ஆனா இவரு ரிப்ளை பண்ணல அப்படின்றத எழுதிடுவீங்க. நெக்ஸ்ட் வேற யார் டிஃபெண்டன்ட் சைட் நம்ம பண்ண எக்ஸாமினேஷன்? அம்மா. அடுத்து மதர் வாஸ் எக்ஸாமின்ட். ஹஸ்பண்ட் வந்து ஒரு காசு வாங்கினாங்க ரீபேமெண்ட் ஆஃப் லோனுக்கு, ஆனா கிராஸ் எக்ஸாமினேஷன்ல எவ்வளவு காசு யாருக்கு கொடுக்கணும்ன்றது எனக்கு தெரியாது அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து யாரு இந்த பிக்சரோட ஹீரோ? ப்ராமிசரி நோட். எல்லாமே அவனை சுத்திதான் நடக்குது. சோ ப்ராமிசரி நோட்னா யாருன்னு நீங்க டிஃபைன் பண்ணணும். ஆஸ் பர் செக்ஷன் 4 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், ஹியர் இன் ஆஃப்டர் என்ஐ ஆக்ட். ப்ரோ நோட்னா என்னது? யாராவது சொல்லுங்க ஆஃப்லைன்ல. ஏன் பின்னாடி இருக்கவங்க சொல்ல மாட்டீங்க? நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்களே, ஏன்? உங்களுக்கு தெரியும் ஆன்சர். கரெக்டா? பதில் சொல்லி பழகுங்க. நல்லா படிக்கிறீங்க, நான் சொல்றேன், நீங்க மெயின்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. எனக்கு இன்டர்வியூ பயமா இருக்கு. ஓகே, இப்பல இருந்து நீங்க பேசினாதான் ஒரு 3-4 வருஷத்துல சூப்பரா பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, நீங்க ஜட்ஜ் ஆயிட்டு என்ன வந்து பார்க்கணும். பிகாஸ் யூ ஆர் குட் கேண்டிடேட் who will clear. சோ இப்ப ட்ரை பண்ணுங்க. ப்ராமிசரி நோட்னா என்ன தமிழ்ல எனக்கு நார்மலா சொல்லுங்க. எதுக்கு? டு ரீபே அ லோன். அவ்வளவுதான். டு பே ரீபே அ சர்டன் அமௌண்ட். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சிம்பிள். உங்களுக்கு தெரியுது, யூ கேன் டூ இட். ஓகே, சோ இந்த மாதிரி ப்ராமிசரி நோட்னா இது ஒரு ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட். அத விட்டுட்டீங்களே, ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். அல்ல அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் இருக்கணும். சைன்டு பை த மேக்கர் டு பே சர்டன் அமௌண்ட் டு a certain person. நான் ரிட்டர்ன் சைன்டு ரொம்ப முக்கியம். டெஃபினிஷன்லயே இருக்கும். ஓகே, நான் எடுக்கும் போது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னேன்ல, சோ இதெல்லாம் இருக்கணும். இத பேர் பருசல். இப்போ எக்ஸிபிட் P1 பார்க்கும்போது ப்ராமிசரி நோட் கிடைச்சிச்சா? சோ ப்ராமிசரி நோட்டை எக்ஸிபிட் P1ல சப்போர்ட் பண்ணிட்டாங்க. சரி, ப்ராமிசரி நோட் இது. அடுத்து என்ன கொண்டு வருவீங்க? பிரிசம்ஷன். எப்பயுமே ஒரு செக் இருந்தாலும் சரி, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னாலே சரி, பிரிசம்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். பிரிசம்ஷன்னா என்னது? பிரிசம்ஷன்னா என்னது பேசிக்கா? கோர்ஸ் கிட்ட இருந்தாலே கன்சிடரேஷனுக்காக தான் வாங்கிருக்காங்கன்னு சொல்லி நம்ம கோர்ட் ஒரு விஷயத்தை நினைச்சுக்கோ. இட் இஸ் an assumption court will take. கோர்ட்டுக்கு நம்ம ஒரு விஷயத்தையும் இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ப்ரூஃப் கொடுக்கணும். ஆனா பிரிசம்ஷன் இருந்தா ப்ரூஃப் தேவையில்லை, அதுவா நினைச்சுக்கோ அப்படின்றதுதான் பிரிசம்ஷன். சோ 118 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட போய் நீங்க பார்க்கணும். அதுல என்ன சொல்லிருக்காங்க? கோர்ட்டு கிட்ட ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட நான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் காமிச்சிட்டாலே அது கோர்ட் என்ன நினைச்சுக்கணும்? இட் இஸ் காட் ஃபார் கன்சிடரேஷன். இன்னும் ஸ்பெசிபிக்கா நான் நல்ல மார்க் வாங்கணும், நான் டாப்பர்னா இங்க 118 ஓட சேர்த்து என்ன எழுதுவீங்க? கிளாஸ் ஏ. ஆக்சுவலி கிளியர் நல்ல ரேங்க் வாங்கி கிளியர் பண்ணவங்க ஜட்ஜ்மெண்ட்ல பேராகிராஃப் முதற்கொண்டு திஸ் பேரால இப்படி ஸ்டேட் பண்ணிருக்குன்னு எழுதியிருக்காங்க. அப்படி பிள்ளைங்க இருக்காங்க, படிக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க். ஓகே, இதெல்லாம் பேர் மினிமம். ஓகே, சோ 118 கிளாஸ் ஏன்னு எழுதிருக்கோம். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கன்சிடரேஷனுக்காக தான். சோ ப்ராமிசரி நோட் முன்னாடி இருக்கு. இது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் செக்ஷன் 4ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்? பிரிசம்ஷனை அப்ளை பண்ணுவேன். 118 கிளாஸ் ஏ படி இது சும்மா வாங்கல. எப்படி வாங்கிருக்காங்க? கன்சிடரேஷனுக்கு வாங்கிருக்காங்க. இது எதுல இருந்து கிளியர் ஆயிருக்கு? டெஸ்டிமனி ஆஃப் PW1 PW2 கிளியர் ஆயிருக்கு. அதே அவங்க சும்மாவா இருந்தாங்க? they gave documents. exhibit P1, exhibit P2, demand notice, postal receipt, acknowledgement, இதெல்லாம் இதுக்கெல்லாம் டிஃபெண்டன்ட் ரிப்ளையும் பண்ணல. அப்படின்னும் போது இவங்க வந்து காசு வாங்கியிருக்காங்க
அப்படிங்கிறது புரியுதுன்னு சொல்லிடுவீங்க. இப்போ இந்த 118ல ஒரு பிரிசம்ஷன் இருக்கு, கோர்ட்டா நினைச்சுக்கலான் இருக்கு. அது அன்ரிப்போர்ட்டட் பிரிசம்ஷனான்னு கேட்கணும். ஏன்னா கோர்ட்டா நினைச்சுக்கலாம் சரி, ஆனா நீங்க நினைச்சது தப்பா இருக்குன்னு ஆப்போசிட் ஆளு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும்ல. அதுக்கு பேர் தான் ரிபர்ட்டபிளா அன்ரிபர்ட்டபிளா, எதிர்த்து பேசலாமா பேசக்கூடாதா. 118ல இருக்கிறது ரிபர்ட்டபிள். நான் என்ன பண்ணலாம், இல்ல சார் இந்த மாதிரி கன்சிடரேஷனுக்கு வாங்கிருக்கீங்க நீங்க நினைச்சுக்கலாம், பாத்தீங்கன்னா நான் பாருங்க அனாத ஆசிரமம் அவர் வச்சிருந்தாரு, அன்னைக்கு நான் அதுக்காக கொடுத்தேன், கன்சிடரேஷன் இல்லாம சும்மா கொடுத்தேன், செக்யூரிட்டி கொடுத்தேன் அப்படின்னு வேற ஏதாவது ப்ரூஃப் உங்ககிட்ட இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், ரிபர்ட் பண்ணலாம், ஆப்போசிட்டா நீங்க பேசலாம். இங்க நம்ம டிஃபெண்டன்ட் ஆப்போசிட்டா பேசினாரா, இல்ல மேம். இந்த மாதிரி எனக்கு தெரியாது சார், எங்க அப்பா என்ன பண்ணானே எனக்கு தெரியாது சார், பாவம், ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. சோ டிஃபெண்டன்ட் has utterly failed to rebut the evidences led by the plaintiff. இது எங்க அப்பா சைனே இல்ல சார் அப்படின்னு சொல்லியிருந்தா எப்படி ரிபர்ட், கரெக்டா? அந்த மாதிரி எதுவுமே இவர் பண்ணல. ரீபேமெண்ட் வந்து லைஃப் டைம்ல பண்ணுவாரு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒழிய, ஆனா ரிபர்ட்டே பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைஃப் டைம்ல பே பண்ணாருன்னு ஒரு கிளைம் எடுத்தார்ல, பே பண்ணதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சிருந்தாரா, அதுவும் வச்சிடல, அதையும் நீங்க சொல்லிடுறீங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபெண்டன்ட் did not prove their mother was not ill at that time. லோன் வாங்கும் போது இதெல்லாம் தேவையில்லை, நாட் இல்ல அதெல்லாம் அவங்க ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல, இல்லைன்னா தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, வேணும்னா அது எதுலன்னா ஒன்னும் பிரச்சனையுமே கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளீடிங்ஸ்ல வந்து இவர் என்ன சொல்லுவார்னா, லோன் எடுக்கவே இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டார், ஆமாவா? எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவாரு. அப்பனா என்ன அர்த்தம், ஸ்பெசிபிக்கா எங்க அப்பா லோன் எடுக்கலன்னு நான் டினை பண்ணலனா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன அர்த்தம், நான் அட்மிட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். இது எங்க இருக்குன்னா ஆர்டர் 8 ரூல் 5 ஆஃப் சிபிசியை நீங்க பார்க்கணும். அங்க என்ன சொல்லிருப்பாங்க, there should be specific denial on every plaint. இது கொஞ்சம் சாத்திடுங்க, நம்மள விட அதனால நான் ரொம்ப கத்துறேன். ஓகே, சோ நவ் என்ன பிளெயின்டிஃப் கேஸ் கொடுத்திருந்தாலும் அதுல ஒரு பேராகிராஃபையும் ஒரு விஷயத்தையும் ஸ்பெசிபிக்கா டினை பண்ணும். அப்படி டினை பண்ணலன்னா என்ன அர்த்தம், அட்மிட் பண்ணிக்கிறீங்கன்ற அர்த்தம். இந்த ஆர்டர் 8 ரூல் 5 ஆஃப் சிபிசி படி நீங்க எடுத்துக்கலாம். சோ இதுல இருந்து மோட்டிவ் ஆஃப் டேக்கிங் த லோன் வந்து எஸ்டாப்ளிஷ்ட், கரெக்டா? சோ மொத்தத்தை இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க லோன் வாங்கியிருக்காங்கன்றத நீங்க எழுதிடுவீங்க. ஆனா அடுத்த இஷ்யூ என்னது, ஸ்டாம்ப். அது நீங்க தனி இஷ்யூவா நீங்க ஃப்ரேம் பண்ணிருந்தீங்கன்னா வெரி குட், அந்த இஷ்யூ கீழே நீங்க இததான் எழுதணும். ஓகே, சோ இன்சஃபிஷியன்ட் ஸ்டாம்ப்ன்றது யாரு ப்ரூவ் பண்ணணும், டிஃபெண்டன்ட் as per section 103 மேம். எஸ், டிஃபெண்டன்ட் தான் ப்ரூவ் பண்ணணும். அத ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களா? ஆனா வந்து நம்ம கிட்டதான் ப்ரோ நோட்டே இருக்கே, அதை வச்சு பார்த்தா தெரியும். ஆனா அதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, தெரியாது. இதே ரியல் ஜட்ஜா இருந்தீங்கன்னா உங்க கையில இருக்கும், தெரியும் இன்சஃபிஷியன்ட் ஸ்டாம்பா இல்லையா சொல்லலாம். சோ என்ன ஃபேக்ட், அது இன்சஃபிஷியன்ட்லி ஸ்டாம்பா இல்லையான்றதை நீங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அது இன்சஃபிஷியன்ட்லி ஸ்டாம்பா இருந்தா அது தலையெழுத்து என்ன அப்படின்றத நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, சோ செக்ஷன் 35 ஆஃப் தி இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் நீங்க பார்க்கணும். அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இன்சஃபிஷியன்ட்லி ஸ்டாம்பா இருந்தா ஒரு டாக்குமெண்ட் அது இன்அட்மிசிபிள் இன் எவிடன்ஸ். ஸ்டேட் பாத்தீங்கன்னா ரொம்ப உஷாரா இருக்கும். நீங்க வந்து வெல்ஃபேர் ஸ்டேட், என் தாத்தா ஸ்டேட் நீங்க சொல்லலாம், எனக்கு நீ ஸ்டாம்ப் டியூட்டி கட்டலையா என்கிட்ட நீ வராத, நான் வந்து அது எவிடன்ஸா எடுத்துக்க மாட்டேன். ஓகேயா? செக்ஷன் 35 படி இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் படி இன்சஃபிஷியன்ட்லி ஸ்டாம்ப்னா என்ன பண்ண முடியாது, நம்ம எவிடன்ஸா கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியாது. இது விதி. இதுக்கு விதி விலக்கு எழுதினீங்களா, வெரி குட். சோ இந்த மாதிரி இருந்துட்டாலே கிளியர் பண்ணிடலாம். இஃப் யூ திங்க் லைக் தட் யூ கேன் கிளியர். சோ செக்ஷன் 3 ரீட் பண்ணீங்கன்னா செக்ஷன் 3 ஸ்கெட்யூல் 1 ஆஃப் தி ஸ்டாம்ப் ஆக்டோட ரீட் பண்ணும். அதுல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் நீங்க வந்து ஸ்டாம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க ஒரு லிஸ்ட். இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 17ல இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்க அப்படிங்கிறது. ஓகே, சோ அந்த மாதிரி எதெல்லாம் ஸ்டாம்ப் பண்ணிருக்கணும் அப்படின்ற லிஸ்ட்ல ப்ரோ நோட் கிடையாது. ப்ரோ நோட் நம்ம ஆனா ஸ்டாம்ப்ல எழுதுவோமா, ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதுவோமா? அட்வொகேட் கிட்ட நம்ம சொன்னோம்னா நம்ம ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி எழுதுவோம். எதுக்குன்னா
ஒரு பயத்தை கிரியேட் பண்ண. நல்லா யோசிச்சு பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் எழுதி கொடுத்துட்டேன், இனிமேல் பிரச்சனை பண்ண முடியாது சார், போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு எத்தனை கிளைண்ட் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை கேட்ட உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? அவன் கிட்ட நீ எழுதி அதெல்லாம் தேவையே இல்ல, அதெல்லாம் வந்து லீகலி சொல்லியிருக்கீங்களா இல்லையா? உண்மையா சொல்லணும், அதெல்லாம் லீகலி இல்ல சார். ஆனா அதை பார்த்து பயந்து என்ன பண்ணுவான்? குடிக்காம பொண்டாட்டி அடிக்காம இருப்பான். கரெக்டா? அந்த மாதிரிதான் இதுவும். நம்ம ப்ரோ நோட்டுன்னு ஸ்டாம்போட எடுத்து போய் எழுதி கொடுத்து வாங்கிடுவோம். ஆனா தட் நீட் நாட் பி ஸ்டாம்ப். சோ செக்ஷன் 3 படி நீட் நாட் பி ஸ்டாம்ப்ன்றதுனால இது எவிடன்ஸாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கணும். ரொம்ப 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 முக்கியம். சோ மேல இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது? ப்ரோ நோட்டு வேலிடு, காசு வாங்கியிருக்காரு சாரு, ஆனா திருப்பி தரல. சோ 10,000 லோன் வாங்கியிருக்காங்க, அதுக்கு ப்ரோ நோட் எழுதி கொடுத்திருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் இஷ்யூ இஸ் ஹெல்ட் இன் ஃபேவர் ஆஃப் தி பிளெயின்டிஃப். கிளியரா எழுதணும். சில பேர் ஜட்ஜ்மெண்ட் அப்ரிஷியேட் எல்லாம் பண்ணிட்டு நான் இந்த சைடும் பண்ண மாட்டேன் அந்த சைடும் பண்ண மாட்டேன், ஒரு பொதுவா ஒரு எண்டிங் கொடுப்பேன். நீனா மணிரத்னமா ஓபன் எண்டிங் கொடுக்கறதுக்கு? டோன்ட் டூ தட். ஓகே, சோ யூ ஹேவ் டு கிவ் அ ஃபைனல் எண்டிங். நெக்ஸ்ட் இஷ்யூ நம்பர் 2. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இஷ்யூ இருக்கு, நான் சொல்லவா? யூ பீப்புள் வாண்ட் அ பிரேக், கரெக்டா? ஓகே, சோ கோ ஃபார் அ பிரேக். ஆனா we will have a 15 minutes break. ஏன்னா பெரிய ஜட்ஜ்மெண்ட் I have to complete. So 12:20 வந்துடலாமா? Okay, we'll go back and come again. Okay, now jumping to the second issue. நம்ம frame பண்ண second issue என்னது? நம்ம frame பண்ண லோன் வாங்கிருக்காங்க, ப்ரோ நோட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஆனா லோன நம்ம டிஃபெண்டன்ட் கிட்ட இருந்து வாங்க முடியுமா? ஏன்னா இப்போ கடன் வாங்கினவர் இருக்காரா? இல்ல. அவங்க சன்னு கிட்ட இருந்து வாங்க முடியுமான்னு தான் அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா? So next important issue என்னது? To be determined whether the plaintiff is entitled to recover the loan. எஃபோட லோன அவங்க சன்ஸ் டிஃபெண்டன்ட் கிட்ட வாங்க முடியுமா அப்படின்றத கேட்டுருவீங்க. இப்ப இதுக்கு வந்து இந்த சன்னு அப்பா லோனு இதெல்லாம் டிட்டர்மின் பண்றது என்ன லா? பர்சனல் லாஸ். கரெக்டுங்களா? இவங்க வந்து ஹிந்து. சோ அப்படின்றனால ஹிந்து பர்சனல் லாஸ் வந்து அப்ளை ஆகும். சோ ஒரு ஆன்சிஸ்டர் டெப்த் வாங்கியிருக்காங்க, ஒரு அப்பாவோ ஒரு தாத்தாவோ டெப்ட் வாங்கியிருக்காங்கன்னா அந்த பசங்க வந்து லயபிளா? இல்ல. Well informed. So usually என்னன்னு பாத்தீங்கன்னா there is a doctrine called as doctrine of pious obligation அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு moral duty. உங்க அப்பா பண்ண தப்பு தானடா, உங்க அப்பா தானடா காசு வாங்கியிருக்காரு, நீ தானடா காசு கட்டணும். அது ஒரு மாரலா ஒரு சன்னு மேல ஒரு டியூட்டி வந்து விழுந்ததா? இந்த டியூட்டி 2005க்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஏன்னா 2005ல ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல உங்களுக்கு சேஞ்ச் கொண்டு வராங்க செக்ஷன் 6 clause 4ல. மேம் இது எப்படி மேம் எனக்கு தெரியும், ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வந்து என்னோட போர்ஷன்ஸ்ல இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு போர்ஷன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி அங்கங்க நம்ம படிக்கிறத வச்சுதான் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எழுத முடியும். ஆனா இவ்வளவு டெப்தா கஷ்டமா கேட்பாங்களான்னு திருப்பி என்கிட்ட கேட்டீங்கன்னா முன்னாடி 2019ல அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப அப்படி கேட்கறது கிடையாது. பட் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கூட நான் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்ற மைண்ட் செட் இருந்தாதான் கிளியர் பண்ண முடியும். ஓகே, சோ ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல எப்படி 2005க்கு முன்னாடி வரைக்கும் பயஸ் ஆப்ளிகேஷனை பேஸ் பண்ணி என்ன கேட்கலாம்? லோன் கேட்கலாம். ஆனா இப்போ கேட்க முடியாது. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லணும்னா முன்னாடி இருக்க ஆப்ளிகேஷன் டு பே லோன் இருந்துச்சு. எப்போ? ஃபாதர், கிராண்ட்ஃபாதர், கிரேட் கிராண்ட்ஃபாதர்லாம் வந்து லோன் வாங்கியிருந்தா அதை நான் மாரல் பர்பஸ்க்காக, இப்ப எங்க அப்பா வந்து குடிக்கிறதுக்காக லோன் வாங்கினாரு, எங்க அப்பா டீ டோட்ல இருப்பா. ஓகே, சோ ஜஸ்ட் சொல்றேன், தட் இஸ் அ பிக் ஃபிளெக்ஸ் ஃபார் அ டாட்டர். அதனால நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க, உங்க பொண்ணு இந்த மாதிரி சொல்லணும், எங்க அப்பா டீ டோட்லர். அப்பாவை மட்டும் சொல்லக்கூடாது, இப்போ அம்மாவும் டீ டோட்லர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மாரல் பர்பஸ்க்காக லோன் வாங்கியிருந்தா மட்டும்தான் பே பண்ணணும். இம்மாரல் பர்பஸ், கேம்பிளிங், தப்பான விஷயத்துக்காக லோன் வாங்கியிருந்தா பையன் கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா அவங்களாம் கோர்ட்டுக்கு வந்து கேட்க போறாங்களா, அதனால மிதிச்சு கேட்பாங்க. சோ கோர்ட்டுக்கு போய் அந்த லோன் என்ன பண்ண முடியாது, நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எப்போ? 2005க்கு முன்னாடி கூட அதை பண்ண முடியாது. சோ இட் இஸ் கால்ட் as வியாவரிக் டெப்த். வியாவரிக் டெப்த், மேபி ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கலாம். ஓகேங்களா? வியாவரிக் டெப்த் அப்படின்னா
மாரல் பர்பஸ்க்காக வாங்குற டெப்த்துக்கு அவங்க டெத்துக்கு அப்புறம் அவங்களோட சன்ஸ் வந்து லயபிள். சோ இது பேஸ்ட் ஆன் டாக்ட்ரின் ஆஃப் பயஸ் ஆப்ளிகேஷன் அப்படின்றத எழுதிட்டு, ஆனா 2005 அமெண்ட்மெண்ட் சார், 2005 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னது, இந்து சசஷன் ஆக்ட்ல செக்ஷன் 6 கிளாஸ் 4ல அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு பயஸ் ரீசனுக்காக மட்டும், மாரல் ரீசனுக்காக மட்டும், பாரு உங்க அப்பா வாங்கியிருக்காங்க லோனு, நீ கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபோர்ஸ் பண்ண முடியாது பையன் மேல அப்படின்னு 2005ல சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரலான ரூல். இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. பயஸ் ஆப்ளிகேஷனையும் நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். எப்ப பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, பசங்க 2005 அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்கன்னா அமெண்ட்மெண்ட் அப்ளிகபிள் இல்ல. உங்க 2005ல தான் அமெண்ட்மெண்ட் வருது. இது எதுக்கான அமெண்ட்மெண்ட்? சன்ன குறிச்ச ஒரு அமெண்ட்மெண்ட். அப்ப அந்த சன் எப்ப பிறந்திருக்கணும்? 2005க்கு அப்புறம் பிறந்திருக்கும். நம்ம கேஸ்ல என்ன நடக்குது, 2002ல அவர் வாங்குறாரு, இப்ப பசங்க மேல கேஸ் போடுறாங்கன்னா 18 வயசு. அப்ப அந்த பசங்க எப்படி பிறந்திருக்கணும்? 2005க்கு முன்னாடியே பிறந்திருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், இந்த மாதிரி டெப்ட் வந்து மாரல் டெப்ட். நமக்கு என்ன டாக்டரின் பார்த்தோம், டாக்டரின் ஆஃப் பயஸ் ஆப்ளிகேஷன் படி வாங்கலாம், சன்னு வாங்கலாம். ஆனா 2005 அமெண்ட்மெண்ட் படி 6 கிளாஸ் 4 மாத்திட்டாங்க. பயஸ் ஆப்ளிகேஷன் மாரல் ஆப்ளிகேஷன்னால மட்டுமே சன்னு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனா இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. நம்ம சன்னு வந்து 9/9/2005க்கு முன்னாடி அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே பிறந்துட்டதுனால இவரு டாக்டரின் படி காசு கொடுக்கணும். அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட டெப்த் பயஸ் ஆப்ளிகேஷன் மட்டுமா, மாரல் மட்டுமா? இட் இஸ் a legal necessity. சூப்பர், where did you learn that? நீங்களா திங்க் பண்ணீங்களா? வேற எங்கேயாவது படிச்சிருக்கணும்ல, அதை கேட்டேன் நான். ஃபேமிலி லால படிச்சிருக்கீங்க, சூப்பர். சோ பயந்துட்டாங்க அவங்க நான் சூப்பர் சொல்றது. எப்படின்னா பயஸ் ஆப்ளிகேஷனா வெறும் மாரல், இது மாரல் கிடையாது. மாரலுக்காக வாங்கினாங்க, எங்க வீட்டுல ஒரு பூஜா போடணும் சார், அதுக்காக வாங்க, நல்ல டெப்த். நோ, இட் இஸ் a legal necessity. உயிர் போக ஒருத்தன் கிடக்குறான், அவனுக்கு வந்து நான் என்ன எதுக்காக லோன் வாங்கினேன், இங்க என் வைஃபுக்கு உடம்பு சரியில்லை சார், அந்த ஏசி கொஞ்சம் ஆன் பண்ணி விடுங்களேன் அவிது ப்ளீஸ். ஓகே, சோ அதுக்காக வாங்கினேன் நானு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இட் இஸ் a legal necessity debt. அதனால எப்படி இருந்தாலும் 2005க்கு முன்னாடி இதையும் நீங்க கொடுக்கணும். இது லீகல் நெசசிட்டின்றனால கண்டிப்பாக கொடுக்கணும். The plaintiff is entitled to recover the loan from the defendant. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், மறந்துட்டோம். இப்ப சொல்ல மறந்துட்டேன், ஆனா இதுல எழுதி இருக்கு இல்ல. லீகல் ஹேர்ஸ்க்கு சொத்து எதுவும் போச்சா? இங்க லீகல் ஹேர்ஸ்க்கு சொத்து எதுவும் போகல. அப்ப டிஃபெண்டன்டோட எஸ்டேட் எவ்வளவோ, டிசீஸ்டோட எஸ்டேட் எவ்வளவோ அது வரைக்கும் தான் கடனும் போகும். கரெக்டா? அதுக்கு எக்ஸெப்ஷன் தான் இந்த பயஸ் ஆப்ளிகேஷன். ஓகேங்களா? எந்த ஒரு எஸ்டேட்டுமே உனக்கு வரலனாலும் நீ அவரோட மகன்றதுனால பயஸ் ஆப்ளிகேஷன்ல நீ பே பண்ணி ஆகணும். அதையும் நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. அப்பா கிட்ட இருந்து எதுவுமே வரலன்னு பையன் சொல்லிட்டாரு, எட் since he is born before 2005, நீ பிறந்ததுதான்டா குத்தமே இங்க. சோ 2005க்கு முன்னாடி நீ பிறந்துட்டதுனால டாக்டரின் ஆஃப் பயஸ் ஆப்ளிகேஷன் அப்ளை பண்ணி, even though you did not get any benefit from your father, நீ பே பண்ணணும்னு சொல்லி முடிச்சிடணும். இட் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி பிளெயின்டிஃப்னு எழுதுவீங்க. இந்த இடத்துல யாருக்காவது டவுட் இருக்கு? ஆஃப்லைன் சொல்லுங்க மேம். ஒரு நிமிஷம், ஆஃப்லைன் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்துடுறேன், சொல்லுங்க. ஓகே, செக்ஷன் தெரியும்ன்றதுக்காக குட், வெரி குட், யூ கேன் ஆட் இட். குட். செக்ஷன் 50 சிபிசி ஆட் பண்ணிருக்காங்க, வெரி குட். வேற யாராவது ஆஃப்லைன் ஆட் பண்ணிருந்தீங்களா? நான் ஜட்ஜ்மெண்டே இல்ல மேம், என்ன போய் ஆட் பண்ணீங்களான்னு எப்படி நீங்க கேட்கலாம்? சரி, கேட்கல விடுங்க. ஆன்லைன் சொல்லுங்க மேம். ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன் மேம். சொல்லுங்க சார். மேம், இந்த ஆக்சுவலா இதை வந்து ஒரு கான்ட்ராக்ட்னு அசியூம் பண்ணிக்கிட்டாலுமே கூட பிளெயின்டிஃப்க்கும் டிஃபெண்டன்ட்ஸ்னுடைய ஃபாதர்ஸ்க்கும் செக்ஷன் 37க்கு கீழே
promises bind the representatives of the promises in case of death of such promises னு வருது. ஸோ அதனால இதை வந்து ஒரு பாயிண்டா வச்சு கூட நம்ம லீகல் ஹையர்ஸ் வந்து அவங்க வந்து liable to discharge the debtனு சொல்ல முடியுமா? எஸ் சார், யூ கேன் பிரிங் இன் 37 as well. ஏன்னா ப்ரோ நோட் வந்து ஒரு கான்ட்ராக்ட். ஆனா கண்டிப்பா ஃபேமிலி லா பெர்ஸ்பெக்டிவ் இங்க நீங்க கொண்டு வரணும். அது கொண்டு வந்திருந்தீங்கன்னா மார்க் கண்டிப்பா உண்டு. அழகா டிஸ்கஸ் பண்ணலாம். சூப்பர், வெரி குட். பிளஸ் ஃபேமிலி லா தான் வந்து டிமாண்ட் ஆஃப் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல அப்பா செத்து போயிட்டாரு, பசங்க வராங்க அப்படின்னும் போது கொஞ்சம் ஃபேமிலி லா பத்தி பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்ல மார்க் கிடைக்கும். ஓகேங்களா சார்? இதையும் பேசுங்க, அதையும் பேசுங்க. சோ both are very good. Okay, done. Now coming to issue number 3. Very good. Shiva sir சொன்னது correct. Next, coming to issue number 3. நமக்கு என்ன issue number 3? இதுல ஒரே நிமிஷம். இன்ட்ரெஸ்ட். நீ கேக்குறல இன்ட்ரெஸ்ட், அதுக்கு நீ வந்து கொடுக்கணுமா? இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? So now since it has been decided that plaintiff is entitled to recover money, மணி கொடுக்கலாம் டிசைட் பண்ணதுனால நெக்ஸ்ட் கொஸ்டின் வருது, whether the plaintiff is entitled to get the interest. இப்போ இன்ட்ரெஸ்ட் நீங்க வந்து காசு வாங்கினதுல இருந்து கேஸ் போடுற வரைக்கும் என்னது? ப்ரீ லிட்டிகேட். ப்ரீ லிட்டிகேட் எப்படி எந்த செக்ஷன் நம்ம அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 34 தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் கிராண்ட் பண்றது செக்ஷன் 34 ஆஃப் சிபிசி படி. மேல வந்து என்ன கொடுத்திருப்பேன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து 10,000 வாங்குனீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 1% பர் மந்த்னு போட்டா 36,000 இருக்கு, ஏன்னு தெரியல, 3,600 வருது. இதுக்கு வந்து நோட்டீஸ் சார்ஜஸ் 400 சொல்லிருக்காங்க. சோ டோட்டல் 14,000 rupees. இதுக்கப்புறமா 1% வந்து பே பண்ணணும் எவ்ரி மந்த் டில் ரியலைசேஷன் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டோரி வேணும்னா நீங்க எழுதுங்க. ஓகே, இதுக்கு அவங்க என்ன டிஃபென்ஸ் எடுத்திருப்பாங்க? மணி லெண்டிங் ஆக்ட் கீழே இவங்க ரெஜிஸ்டர்ட் ஆகல, நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாது. சோ இந்த டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம். சோ பிளெயின்டிஃப் என்ன கேட்டாங்க, அதுக்கு டிஃபெண்டன்ட் என்ன சொல்றாரு? மணி லெண்டிங் ஆக்ட் கீழே நீ மணி லெண்டர் இல்ல சார், இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு? மணி லெண்டிங் ஆக்ட் கீழே நீங்க வந்து லைசன்ஸ் வாங்குனியான்னு கேட்டாங்களா நம்ம பிளெயின்டிஃப் என்ன பதில் சொன்னாரு? மணி லெண்டர் இல்லனே சொன்னாரு. அப்புறம் எதுக்கு நான் வாங்கணும்? வெரி குட், நல்லா நீங்க எல்லாம் கிளியர் பண்ற கேண்டிடேட்டுங்க. எங்கேயோ தப்பு நடக்குது. அந்த தப்பு எங்க இருக்குது? நம்ம ரிவைஸ் பண்றதுல. நான் பிராக்டிஸ்ல இருக்கேன், காலையில சாயந்தரம் வரைக்கும் நானும் பிராக்டிஸ்ல இருக்கும்போது அதான் சொல்றேன். கேஸுக்கு வெயிட் பண்றது தானே 90% பண்றோம். நமக்குள்ள ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? எவ்வளவு பெரிய சீனியரா இருந்தாலும் சரி, ஜூனியர் அமிச்சு அவரும் என்ன பண்றாரு? கேஸுக்கு வெயிட் பண்ணுவாரு. ஆனா சீனியர் என்ன பண்ணுவாரு? கேஸுக்கு வெயிட் பண்ற டைம்ல எதையாவது படிப்பாரு. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னையே சொல்றேன், நிறைய டைம் பின்னாடி வந்து தப்புன்னு அடி வாங்கியிருக்கேன். நான் இப்ப கூட அடி வாங்கியிருக்கேன். என்ன பாக்குறது? ரீல்ஸ் பாக்குறது ஹெட்செட்டை போட்டுட்டு. ஓகேயா? சோ அந்த டைம்ல நம்ம படிச்சாலே நல்ல மார்க் வாங்கிடலாம். நிறைய டைம் இந்த ரீல்ஸ்ல சிரிப்பா வேற வரும், நம்ம அங்க தெரியாம எல்லாரும் பாப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ டோன்ட் டூ தட். கொஞ்ச நாள், ஒரு வருஷம் படிங்க, ஜட்ஜ் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. டன். சோ இப்ப மணி லெண்டிங் ஆக்ட். மணி லெண்டிங் ஆக்ட்ல நான் லைசன்ஸே வாங்கல சார், ஏன்னா நான் மணி லெண்டர் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் ரிப்போர்ட் பண்ணிடுறாரு. இப்போ இவர் மணி லெண்டர் தான் சார், இவர் வந்து மணி லெண்டிங் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது யாரு? டிஃபெண்டன்டோட. கரெக்ட். அத ப்ரூவ் பண்ணதுக்கு நம்ம சார் ஏதாவது பண்ணாரா? வெரி குட். burden on proving money lenders actல தான் வரணும்ன்றதுக்கு solely is on the defendant and they fail to discharge that. so in the eyes of law என்ன அர்த்தம்? இது வந்து defendant claim பண்ற டிஃபென்ஸ் வந்து not tenable. அவர் சொல்றத நம்ம எடுத்துக்க முடியாது. சரி, அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. மணி லெண்டர் ஆக்ட்ல இருக்க செக்ஷன் எல்லாம் பார்க்க கூடாதுன்னா இன்ட்ரெஸ்ட்க்கு எந்த செக்ஷன் பார்க்கணும்? 34 ஆஃப் சிபிசி. ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? ஓகே. Okay. So section 34 of CPC. 34 of CPC is very important. 35A of CPC is also very very important. So 34ல இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, it is a discretion of the court. ஆனா எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பத்தி அது டீல் பண்ணுதுன்னா, pendate litate and post litate interest. pendate litate என்ன அர்த்தம்? கேஸ் பெண்டிங்ல இருக்கும் போது நீங்க எவ்வளவு கொடுக்கலாம், அதே மாதிரி கேஸ் முடிஞ்சு ரியலைசேஷனுக்குள்ள நீங்க எவ்வளவு கொடுக்கலாம். ஆனா கேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நீங்க சொல்லலாமா? கோர்ட் as per agreement. சூப்பர். சோ அவங்களுக்குள்ள என்ன அக்ரிமெண்ட் இருக்கோ அதுதான் அப்ளை ஆகும்.
இங்க என்ன அக்ரிமெண்ட் இருக்கு? ப்ரோ நோட்லயே 1% போட்டிருக்கு. ப்ரோ நோட்ல நம்ம சிவா சார் சொன்ன மாதிரி அது ஒரு கான்ட்ராக்ட். அப்ப கான்ட்ராக்ட்ல அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருக்கு? 1%. அப்போ இந்த 3600 சொல்லிருக்காங்க பாத்தீங்களா, அந்த 1%. அப்ப அது கரெக்ட் தானே? அக்ரி பண்ணிருக்காங்கல்ல. சோ 3600 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நோட்டீஸ் காஸ்ட், அதுல ஒண்ணுமே நான் சொல்ல முடியாது. சோ அதையுமே கொடுத்துடலாம். இங்க எக்ஸ்ட்ராவா பிரின்சிபல் ரேட்டோட ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஐயோ மேம் மேக்ஸ் வேணாம் மேம். ஓகே, நான் சொல்றேன், நான் 12th பயங்கரமா மேக்ஸ் போடுவேங்க. என்ன கூட்டிட்டு போய் ஐஐடி எங்க அப்பா சேர்த்து விட்டா நான் கிளியரும் பண்ணேன். அதெல்லாம் நான் இப்ப திரும்பி பார்க்கும்போது எனக்கு கெட்ட கனவு மாதிரி இருக்கு. நல்ல வேலைப்பா, நான் இன்ஜினியர் ஆகல, லாயர் ஆயிட்டேன் அப்பா அப்படின்ற மாதிரி. சோ வேணும்னா இது எழுதுங்க, இல்லைன்னா எழுத வேண்டாம். இது மேண்டேட்டரி கிடையாது. ஓகே, சோ தட் இஸ் தி திங். வேண்டாம் மேம், விட்டுலாம் மேம். சோ இதுக்கு மார்க் எக்ஸ்ட்ரா கொடுக்க போதில்லை, அதனால யூ கேன் லீவ் இட். இப்போ 3600 கன்ஃபார்ம். நோட்டீஸ் அமௌண்ட் கன்ஃபார்ம். வேற என்ன கேட்டிருக்காங்க? பெண்டிங்லயும் சரி, முடிச்சப்புறம் சரி எனக்கு 1% கொடுன்னு கேக்குறாங்க. அத நம்ம கொடுக்க முடியுமான்னு நீங்க திங்க் பண்ணணும். அதுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் நீங்க டிசைட் பண்ணணும்னா எப்படி டிசைட் பண்ணுவீங்க? ஆப்போசிட் பார்ட்டியோட கெப்பாசிட்டியும் பாப்பீங்கல்ல. நம்ம ஆளு என்ன சொல்லிருக்காரு? அது இல்ல, நான் அக்ரிகல்ச்சரலிஸ்டுங்க, என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல, அத நீங்க கொண்டு வரணும். சோ டிஃபெண்டன்ட் ப்ளீடட் தட் their father எந்த அசெட்டும் கொடுக்கல. இந்த மனுஷனால ஒரு பிரயோஜனமே இல்ல. அசெட் நாங்க தான், 3 பிள்ளைங்க இருக்கிறது. ஓகே, சோ அசெட் இல்ல. புவர் அக்ரிகல்ச்சரலிஸ்ட் நாங்க. இதுல 2 பிகாஸ் லேண்ட் தான் எனக்கு இருக்கு, அதுவும் அன்இரிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இத சப்போர்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் நம்பர் எக்ஸிபிட் D1 மார்க் பண்ணிருக்காங்க. பாருங்க, ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். இந்த ரெவென்யூ ரெக்கார்ட நீங்க எந்தெந்த எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன்ல இந்த குழந்தைங்களை வச்சு படிக்கிறது கஷ்டம் தான் உண்மையாவே. சொல்லுங்க, நான் ஒரு தடவை அவளை வச்சுட்டே கிளாஸ் எடுத்தேன். என்னென்ன செக்ஷன்ஸ் நம்ம லிங்க் பண்ணலாம் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸோட? ஃபர்ஸ்ட் அது என்னது? பப்ளிக் டாக்குமெண்ட். ஓகேங்களா? சோ நான் உங்களுக்கு செக்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்கேன், ஒரு செகண்ட். செக்ஷன் 74 ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? ஷேர் ஆகுதுல, பப்ளிக் டாக்குமெண்ட். பப்ளிக் ரெக்கார்ட். The following documents are public documents. ஒரு அபிஷியல் பாடி கொடுத்தா அது என்னது? பப்ளிக் ரெக்கார்டு. சோ செக்ஷன் 74 படி நம்ம கையில இருக்கிறது என்னது? பப்ளிக் ரெக்கார்ட் அப்படின்றத எழுதணும். அடுத்து 35 என்ன சொல்லுது? என்னது? பப்ளிக் ரெக்கார்ட் டெஃபினிஷன் தான் 74. அது ரெலவெண்டா இருந்தா நீங்க கொண்டு வரலாம்னு சொல்றது என்னது? 35. சோ நீங்க தனித்தனியா இந்த செக்ஷனுக்கு கீழே நான் கொண்டு வரலாம்னு எழுதலாம். as per these sections it is relevant னு எழுதலாம். ஓகே, 35 கீழே எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் ஸ்டேட்டிங் ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஒரு பப்ளிக் ரெக்கார்ட் ஃபேக்ட் இன் இஷ்யூக்கு ரெலவெண்டா இருந்துச்சுன்னா அது ரெலவெண்ட் டாக்குமெண்ட். அவங்க அபிஷியல் டியூட்டில கிரியேட் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க அது கொண்டு வரலாம்னு இருக்கும் ரெலவெண்ட் டாக்குமெண்ட். அது 35. ஓகே, இப்ப 79 என்ன சொல்லுது? இப்ப நம்ம கிட்ட ரெக்கார்டு எப்படி வந்திருக்கு? சர்டிஃபைட் காப்பியா கொண்டு வந்திருக்காங்க. பப்ளிக் ரெக்கார்டுங்கிறது அந்த ஒரிஜினலே. இப்போ ஒரு ரெஜிஸ்டர்ட் டீட் இருக்கு, அதை தொலைச்சிட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சர்டிபிகேட் காப்பி வாங்குவோம். கரெக்ட்ங்களா? அப்ப இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு சர்டிபிகேட் காப்பி கொடுத்துருக்காங்க. அதை எந்த செக்ஷனோட லிங்க் பண்ணோம்? 79. சோ ஒரு சர்டிபிகேட் காப்பி கொடுத்தா அந்த சர்டிபிகேட் காப்பியை பார்த்து கோர்ட் என்ன திங்க் பண்ணும்? ஜெனியூன் திங்க் பண்ணும். சோ 74, 35 பப்ளிக் ரெக்கார்டு. இந்த பப்ளிக் ரெக்கார்டோட சர்டிபிகேட் காப்பி 79 படி ஜெனியூன் அப்படின்றத சொல்லிட்டு 77 ஜெனியூன்னு சொன்னீங்க சரி. ஆனா ஒரு டாக்குமெண்டோட ப்ரூஃப் நான் சர்டிபிகேட் காப்பி கொடுக்கலாம்னு எங்க இருக்கு? 77ல இருக்கு. சோ நீங்க திங்க் பண்ணலாம், மேம் பப்ளிக் ரெக்கார்டு சர்டிபிகேட் காப்பி அது கரெக்ட் தானே மேம், இது எங்க இருந்து சொல்றீங்க? அததான் ஜட்ஜ் சொல்லணும். ஓகே, ஏன்னா சின்ஸ் யூ ஆர் ஜட்ஜஸ் வாட் யூ ஷுட் சே. இன்னைக்கு காலைல நான் இட்லி சாப்பிட்டாலும் ஐ ஹாவ் ரைட் டு லைஃப், ஆர்டிகல் 21 படி இட்லி சாப்பிட்டேன். இது ஜோக் தான், பட் இந்த அளவுக்கு நீங்க ஜட்ஜ்மெண்ட் ரேட்டிங்ல யோசிச்சாதான் மார்க் வரும். ஓகே, சோ என்னெல்லாம் லிங்க் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பப்ளிக் ரெக்கார்டு 74ல, அது 35ல ரெலவெண்ட். இதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம், அது 77. ஓகேங்களா? அந்த சர்டிபிகேட் நான் ஜெனியூன் பிரஸ்யூம் பண்ணலாம், அது 79.
எப்படி கனெக்ட் பண்றோம் புரியுதா? அம்மா நான் இன்னைக்கு ஏன் படிக்கலன்னா, காலைல ஏன் சோன தலைவலி, ஏன் தலைவலிக்குதான் நைட் ஃபுல்லா போன் பார்த்தேன், ஆமாவா இல்லையா? சோ அந்த மாதிரி யூ ஹாவ் டு லிங்க். உங்களுக்கா காரணம் சொல்ல தெரியாது, யூ ஆர் நோன் ஃபார் தட். ஓகே, சோ அந்த மாதிரி எல்லாத்தையும் இங்க லிங்க் பண்ணிருப்பேன். 74, 35, 79, 77 எல்லாமே. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தே ஆர் புவர் அக்ரிகல்ச்சரலிஸ்ட் அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுது. எதை ப்ரூவ் பண்ணானோ இல்லையோ இதை ப்ரூவ் பண்ணிட்டான். சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சு பார்க்கும்போது செக்ஷன் 34 ஆஃப் சிபிசில இன்ட்ரெஸ்ட் கிராண்ட் பண்றது யாரோட டிஸ்கிரிஷனு? கோர்ட்டோட டிஸ்கிரிஷன். சோ இவங்களுக்கு வந்து 1% பர் மந்த் கொடுக்காம 2%, 0.2%, 1 கிடையாது 0.2% till the realization of the decree நான் தரேன். இதுல நீங்க வந்து கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு கான்செப்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 6%க்கு மேல கொடுக்கணும்னா பெர் ஆனம் அது கமர்ஷியல் டிரான்சாக்ஷனாக இருக்கணும். இது பர்சனல் லோன், கரெக்டா? கமர்ஷியல் டிரான்சாக்ஷனா கிடையாது. அப்படின்னும் போது 6%க்கு மேல நீங்க கொடுக்க கூடாது. அதையுமே நீங்க எழுதிடலாம். இப்ப மாசம் 1% போனா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது? 12%. அது ரொம்ப எக்ஸார்பிடண்டா இருக்கு அப்படின்றதையும் நீங்க என்ன பண்ணலாம், இங்க மென்ஷன் பண்ணலாம். சோ லோன் அமௌண்ட்டையும் நீங்க இங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க. நம்மால் கடைசியில என்ன கேட்டிருப்பாரு டிஃபெண்டன்ட்? சரி நான் தான் தப்புன்னு நீங்க முடிவு பண்ணாலும் இன்ஸ்டால்மெண்ட் அலோவ். சோ இந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அலோவ் பண்றதுக்கு ஆர்டர் 20 ரூல் 11ல வாய்ப்பு உண்டு. பிளெயின்டிஃப் ஒத்துக்கிட்டா நீங்க பண்ணலாம். இங்க பிளெயின்டிஃப் ஒத்துருக்காரா அதை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஏன்னா யூ ஹேவ் லிமிடெட் ஃபேக்ட்ஸ், கரெக்ட்டுங்களா? சோ ஆனா நீங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட் மென்ஷன் பண்ணும்போது இந்த செக்ஷனை விட்டுறக்கூடாது. சோ ஆர்டர் 20 ரூல் 11 படி அப்ராப்ரியேட்டா கிராண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபெசிலிட்டி ஃபார் ரீபேமெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கலான்ற ஒண்ணு மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அதை தாண்டி ஒத்துக்கிட்டாரு அதான் நம்ம ரொம்ப ப்ரிசியூம் பண்ண வேண்டாம். சோ இதை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு இந்த ப்ரீ லிட்டிகேட் பீரியட்ல 1% அக்ரிமெண்ட் படி, அதுக்கப்புறம் இது நடக்கும் போதும் பென்டேட் லிட்டிகேட்டும் போஸ்ட் லிட்டைட் இன்ட்ரெஸ்டும் 0.2% பெர் மந்த்தும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருவீங்க. கடைசியா ரிலீஃப் போகும்போது லோன் 10,000 ரீபே பண்ணுங்க. அதே மாதிரி 3,600 ப்ரீ லிட்டைட், அதுக்கப்புறம் போஸ்ட் லிட்டைட் வந்து 0.2%, 400 rupees நோட்டீஸ் சார்ஜ். காஸ்டும் டிஃபெண்டன்ட் தான் பேர் பண்ணும். ஏன்னா இது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அவர்னாலதான் கேஸே வந்துச்சு அப்படின்றனால காஸ்டும் அவர் தான் பேர் பண்ணணும். டிகிரி டு பி drawn accordingly. இப்ப இத்தனை நாளைக்குள்ள இவர் பே பண்ணணும், அப்படி பே பண்ணலன்னா ஜெயிலு அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணலாமா வேணாமா? யோசிச்சு சொல்லுங்க. பண்ணக்கூடாது. நாட் நெசசரி, தேவையே கிடையாது. ஏன்னா சில கேசஸ்ல வந்து டிஃபெண்டன்ட்டோட ரோல் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். நம்ம ரோல் டிஃபெண்டன்ட் அப்படி அக்ரெசிவா இருக்காராம் கிடையாது. நான் 250 ரூபா கூட பே பண்றேன். சோ இது வந்து டிகிரி கோர்ட் வந்து என்ன பண்ணும், என்போர்ஸ்மெண்ட் பண்ணும்போது இபில பாத்துப்பாங்க. அதனால எப்பயுமே ஒரு ஜட்ஜுக்கான பெஸ்ட் குவாலிட்டி என்னது? நடுநிலையா இருக்கிறது. ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். அதனாலதான் ஐ கன்சிடர் மை செல்ஃப் as not a good judge anyway, even though passion இதா இருந்தாலும் I won't, because I am too inclined and emotional towards women. நான் கண்டிப்பா கையை பிடிச்சிருத்தானா அவன் கைய வெட்டு அப்படி போயிடுவேன். நான் அதுக்கப்புறம் இந்த பையன் இப்படி பண்ணாங்களா அப்படியே அவங்கள அப்படி பண்ணிடு அப்படி போயிடுவேன். ஓகே, சோ அது நீங்க உங்க ஜட்ஜ்மெண்ட்ல காமிக்கணும், கரெக்டா? அதனால நடுநிலையா இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ரிலீஃபை நீங்க கொடுக்கணும். ஓகே, சோ தட்ஸ் இட். அண்டர்ஸ்டுடா? ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா? இதெல்லாம் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். இது மொத்தமா நான் எழுதல மேம் அப்படின்னு நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. திஸ் இஸ் a process of learning. ஓகே, ஆஃப்லைன் எனி டவுட்? இன்ஸ்டால்மெண்ட்டே குடுத்துட்டீங்களா? தப்பு இல்ல, மைனஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ ஆனா அந்த ஆர்டர் எழுதுனீங்களா? அதுதான் வேணும் நமக்கு. ஆர்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். நல்ல மனசு முக்கியம் இல்ல, அது எந்த லா படி செய்றீங்க அது முக்கியம். வேற ஏதாவது டவுட்ஸ் சொல்லுங்க சார். சார் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன் சார். இப்போ எப்படின்னா ஒரு அப்பா வாங்கின காசு பையன் தான் அடைக்கணும்ன்றது மாரல். லைக் எங்க அப்பா வந்து வீட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக லோன் வாங்கினாரு, கரெக்டான டெப்ஸ். இப்ப இம்மாரல் ஈஸியா சொல்லிடலாம். தண்ணி அடிக்கிறதுக்காக, கேம்பிளிங் பண்றதுக்காக, ப்ராஸ்டியூஷன் போறதுக்காக, இந்த மாதிரி தப்பான ஒரு கேரக்டரிஸ்டிக்காக எல்லாம் லோன் வாங்குறாங்கன்னா அதெல்லாம் இம்மாரல் டெப்ஸ். அவ்வளவுதான், சிம்பிள்.
அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும் சார். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அம்மா உடம்பு சரியில்லைன்றதுக்காக லோன் வாங்கினார்னு இருக்கு. இப்போ ஆப்போசிட்டா சன்ஸ்னால ப்ரூவ் பண்ண முடியுது. இங்க பாருங்க, காசு வாங்கின அன்னைக்கு எங்க அப்பா வந்து டாஸ்மார்க் போயிருக்காரு, இல்ல எங்கேயாவது போயிருக்காரு, ஏதோ ஒரு ஓரல் எவிடன்ஸ், சீன் எவிடன்ஸ், அதுலதான் காசு செலவு பண்ணிருக்காரு அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதான் தட் இஸ் an immoral debt. ஆனா இம்மாரல் டெப்த் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இதுல ரெண்டு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஹஸ் செட் இட் ரைட். என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க குடுக்கறவங்களோட சைட பாக்கணுமா. ஏன்னா இப்ப நீ தண்ணி அடிக்க போற, தெரிஞ்சே ஃப்ரெண்ட்ஸ், உண்மையை சொல்லுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நம்ம தப்பு பண்ண போறோம்னா கூட சரி பண்ணி தொலை, இதோட விட்டுருன்னு சொல்லிட்டு கூட கொடுப்பாங்க. இல்லைன்னா நாளைக்கு எனக்கு டீ கொடுக்கணுமேன்னு கூட கொடுப்பாங்க. இம்மாரல் விஷயத்துக்கும். கரெக்டா? இம்மாரல்னு தெரிஞ்சு நீ காசு கொடுக்கறனா உனக்கு பையன் திருப்பி தர தேவையில்லை. சோ குடுக்கறவங்களோட மைண்ட் செட்டை ரீட் பண்றதுதான் மெயினா இந்த டாக்டரினே, பயஸ் டாக்டரினே. சோ கொடுக்கும் போது நான் என்னத்துக்கு கொடுக்குறேன், உன் ஒய்ஃபுக்கு நல்லதுக்கு கொடுக்குறேன். நீ தப்புக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா என் காசை நான் திருப்பி வாங்க கூடாதா? அந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. அதனால இம்மாரல் நீங்க போய் அதுக்கு மாரலா வாங்கிட்டு இம்மாரலா பண்ணா கூட நிறைய கேசஸ்ல காசு திருப்பி கொடுக்கணும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன சொல்லி வாங்குறோன்றதான் இம்பார்ட்டன்ட், என்னதுல குடுக்குறாங்க, என்ன மனசுல அப்படின்றது. ஓகேங்களா சார்? ஓகே, ஆஃப்லைன் இஸ் ஃபைன். தமிழி இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் எடுத்துடா. இதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படும். பேமெண்ட்டோ இல்ல ஃப்ரீ சீட்டோ 3 நாள் வரலன்னா சீட் வில் பி given to others. டன். ஏன்னா சீக்கிரமா எல்லா எக்ஸாமும் வரப்போகுது. ஒரு நாள் வந்து கேப்பீங்க, மேம் நீங்க என்ன ஸ்ட்ரிக்டா சொல்லிருந்தீங்கன்னா நான் ஜட்ஜ் ஆயிருப்பேன், இந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்காங்க. என்ன ஸ்ட்ரிக்டா சொல்லிருந்தீங்கன்னா ஜட்ஜ் ஆயிருப்பேன். யோ நீ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளை இல்லையா, யூ ஆர் அட்வொகேட், நான் என்ன உன்னை ஸ்ட்ரிக்டா சொல்றது? அப்படி கிடையாது, இனிமேல் நான் ஸ்ட்ரிக்டா சொல்றேன் ஆஃப்லைனுக்காக. ஓகே, கம். ஆன்லைனுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஆன்லைன் நோ டவுட்ஸ் மேம். ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல டவுட் இல்ல மேம், பட் ப்ராமிசரி நோட் இருக்குல்லங்க மேடம், அதுல வந்துட்டு ஒருத்தர் மட்டும், அதாவது ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குறாங்கன்னா ஃபேமிலில 3 பேரும் சேர்ந்து வாங்குனாங்கன்னா 3 பேரும் அதுல சைன் பண்ணி கொடுக்க முடியுமாங்க மேம்? கொடுக்கலாமே. அது 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 வச்சு எக்ஸ்கியூட் பண்ண முடியும். என்ன பண்ணுவாங்கன்னா விட்னஸ் சிக்னேச்சர்லாம் வந்து லீகல் எக்ஸசல் டைப் போட சொல்லிடுவாங்க. அப்ப தெரிஞ்சுதானே வாங்குறாங்க காசு கொடுன்ட்டு. கரெக்டா? எஸ் மேம். ஷூரிட்டி சிக்னேச்சர் வாங்கிடுவாங்க எல்ஆர்ஸ் கிட்ட இருந்து மேக்ஸிமம். சோ அது பிராக்டிகலி பண்றாங்க. அது பண்ணிட்டா இவ்வளவு பெரிய கேஸே கிடையாது. சைன் பண்ண நீ அதனால காசு கொடுத்து சொல்லிடலாம். சரிங்களா? எஸ், தேங்க் யூ மேம். ஓகே சீதா, டன். we'll wind up and tomorrow is an important class. கண்டிப்பா எல்லாரும் வரணும். சொல்லுங்க மேம். இப்ப இந்த 3வது சன் வந்து எக்ஸ்பைரி ஆயிட்டார்ல மேம், அத நம்ம எக்ஸ்பைரி ஆயிட்டாருன்னு ஒரு லைன்ல மென்ஷன் பண்ணாவே போதுமா மேம்? போதும் 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 போதும், அது போதும். அதுக்கு பெருசா டிஸ்கஷன் தேவையில்லை. ஏன்னா அதை தவிர சீரியஸ் ஏரியா நிறைய இருக்கு, மார்க் வர ஏரியா, அது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஹலோ மேம். ஹலோ மேம். சொல்லுங்க மேம். நிலோஃபர் ஃப்ரம் திருநெல்வேலி மேம். புரியல. நிலோஃபர் ஃப்ரம் திருநெல்வேலி மேம். சொல்லுங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் மேம். நல்லா இருந்தது கிளாஸ். ஆக்சுவலி ஜட்ஜ்மெண்ட் பத்தி எனக்கு ஒரு ஆக்சுவலி உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் வந்தேன். நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதியிருக்கேன். என்னோட ஓன் நான் வந்து கை குழந்தைய வச்சு எழுதி மெயின்ஸ் வர வந்தேன். ஜஸ்ட் 5 மார்க்ஸ் தான் போச்சு மேம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது நீங்க மட்டும்தான். உங்களை வச்சுதான் இப்போ நான் படிக்கிறேன். பட் நான் 2 குழந்தைங்களை வச்சுட்டு டிஃபிகல்ட்டா படிச்சுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா நான் உங்க பேரை காப்பாத்துவேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். நீங்க நல்லா எனக்கு டீச் பண்றீங்க, நல்லா சொல்றீங்க. நான் கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் மறுபடியும் நான் எழுதி ப்ரிப்பேர் பண்றேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப நாளா உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன், இன்னைக்கு தான் சான்ஸ் கிடைச்சது. ஏன்னா குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதான். தேங்க்யூ ஸோ மச் மேம். புரியுது நிலோஃபர், நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இன்னைக்கு சோகமா தான் இருந்தேன் கிளாஸ்ல. ஆனா தீஸ் திங்ஸ் மேக் மீ அலைவ். உண்மையை சொல்ல போனா தீஸ் திங்ஸ் மேக் மீ ஹாப்பி. நீங்க வந்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறீங்கன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இந்த ப்ரோஸ்ட்ராட்டம் வித் சைல்டுங்கிறது உண்மை. நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு தெரியாதா, குழந்தை பெத்துட்ட தெரியாதா, பாத்து தெரியாது, இது பண்ணதா தெரியாதா. எல்லாருமே செய்யற விஷயம் தான் நினைப்போம். ஆனா எல்லாரும் செய்யற 8வது அதிசயம் குழந்தை பெத்துக்கிறதா. நம்ம உயிர் உடல் எல்லாமே பாதியா போயிடும். ஆனா அதுலயும் நீங்க படிக்கிறீங்க பாருங்க. நான் சொல்றேன், மதரை விட பவர்ஃபுல் இந்த உலகத்துல உண்மையாவே யாரும் கிடையாது. நிறைய மதர்ஸ் தான் கிளியர் பண்றாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இருக்க பெர்சிஸ்டன்சி நம்ம காலேஜ் டைம்ல இருந்தது கூட இருக்காது. we are growing as a mother அப்படின்னும் போது நீங்க கிளியர் பண்ணுவீங்க கண்டிப்பா. உங்க ஹெல்த்தையும் பாத்துக்கோங்க.
சரிங்களா? நீங்க கிளியர் கண்டிப்பா பண்ணிட்டு மேம். நோ டவுட். நிறைய தேங்க்யூ மதர்ஸ் இப்ப தேங்க்யூ ஏபிபிலயும் கிளியர் பண்ணிருக்காங்க. ஓகே எஸ் நிலோஃபர். மேம். So thank you தேங்க்யூ so much. மேம். Thank you pa. தேங்க்யூ. So we'll wind up. Thank you. We'll wind up and meet tomorrow. நாளைக்கு கண்டிப்பா வரணும். Okay. Bye.